வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்பரேஷன்லாம்? ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர்ஸ், அதாவது சம் ப்ராப்பர்ட்டிஸ், இல்லை சிலது வந்து சம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எவ்ரி சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் கம்ப்ளீட்டாக கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இல்லை கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்கோ அதெல்லாம் நான் இதில் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த கொஷின் அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும், ஸோ இந்த ஆன்சர் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து எம்சிக்யூ கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அசர்ஷன் ரிசல்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் நமக்கு டெஃபினேஷனோ இல்லை லைக் சம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸாக ஏதாவது கேட்டிருந்தாங்கனாலும் இன்னோவேட்டிவாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கொஷின்ஸ் வந்து சப்டிவிஷனில் தான் வரும். இப்போ 5 மார்க் எடுத்திங்கன்னா ஒரு கொஷின் வந்து டெரிவேஷன் ஒன்று ப்ராப்ளம் இருக்குன்னா, இன்னொரு கொஷின் வந்து சம் ஸ்மால் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினாக இருக்கும், இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக சம் டெஃபினேஷன் அந்த மாதிரி சம் இம்பார்ட்டண்ட் டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி சில கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, டெரிவேஷன் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை. எந்தெந்த டெரிவேஷனாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களோ ஜஸ்ட் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஃபாஸ்ட் கோ த்ரூ தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி ஆல் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் சாப்டர் வைஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 3 லெக்சர்ஸில் கொடுத்துட்டேன் சாப்டர் வைஸ், கரெக்டாக. ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறோம். ஓவரால் இம்பார்ட்டன்ட் தேரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் ஞாபகம் வச்சு, ஏன்னா நமக்கு அதுவுமே இம்பார்ட்டன்ட் ஃபார் போர்ட் ஃபிசிக்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் தேரி பேஸ்டு கொஷின்ஸாக வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் தெரியாமல் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா, நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துட்டாலும் அட்டன் பண்ணி ஆகணும். தேரி பேஸ்டு கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக கான்செப்டை பேஸ் பண்ணி வந்தாலும் அதில் கொஷின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கனாலும் நம்ம தெரியாமல் விட்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா அதுவே நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஹெட்டிங் அது. ஸோ நம்ம எல்லா ஆங்கிள்லையும் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ கொஷின்ஸ் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுதான் நம்ம பிளான். சரியா? ஸோ நம்ம எல்லாமே இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? ரைட், போகலாமா? ரைட். ஸோ சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, டோன்ட் ஃபர்கெட். சரி வாங்க, வாட் யூ மீன் பை கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்? ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஆன்சர் பண்ணுறது? வாட் யூ மீன் பை கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்? ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்களுக்கு அதனோட மீனிங் தெரியுது, பட் அதை கரெக்டாக ஆன்சரை வந்து கரெக்டாக என்ன பண்ண தெரியல, ஃப்ரேம் பண்ணி ஸ்டேட்மெண்ட் எழுத தெரியல. ஸோ அப்போ டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த பர்டிகுலர் டெஃபினேஷனுக்கோ இல்லை அவங்க கேட்குற கொஷனுக்கு அதில் கீவேர்ட்ஸ் எழுது இருக்கும். அந்த கீவேர்டு கரெக்ட் பண்ணிங்கில் நீங்கள் எழுதினீங்கன்னா தான் they will give full mark. ஸோ அந்த கீவேர்டு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அது கரெக்டான மீனிங்கில், பட் கீவேர்டு ஃபிசிக்ஸில் இருக்கும் சிலதெல்லாம், நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை யூஸ் பண்ணால் தான் அந்த கொஷனுக்கான ஃபுல் மார்க் நீங்கள் வாங்க முடியும். இல்லைனா ஃபுல் மார்க் வராது. ஈவன் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் ஆன்சர் கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராப்பர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதினா தான் they will give full mark. ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. ஸோ அது என்னென்ன கீவேர்ட்ஸ் முக்கியமாக இருக்குமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆனது நான் சொல்லுவேன், அதையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ வாட் யூ மீன் பை கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் மீன்ஸ் the total charge of isolated system remains unchanged with time. அதானுடைய மீனிங். the total charge of isolated system. ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுக்கிறீங்க, அதனுடைய டோட்டல் சார்ஜ் என்ன ஆகாது, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். அதுதான் அதனுடைய டெஃபினேஷன். செகண்ட், வாட் யூ மீன் பை குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்? ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். டிஃபைன் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படி கேட்கலாம். இல்லை வாட் இஸ் த மீனிங் ஆஃப் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ், இல்லை இந்த மாதிரி வாட் யூ மீன் பை குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ அப்போ அதனுடைய டெஃபினேஷன் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் மீன்ஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் எ பாடி இஸ் ஆல்வேஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் எ பேசிக் குவாண்டம் ஆஃப் சார்ஜ் E. தட் இஸ் Q ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் NE. ஸோ அந்த Eன்றது என்னது, ஸ்மால் லோ, அதுதான் என்னது, மினிமம் வேல்யூ ஆஃப் சார்ஜ். அது எலக்ட்ரானாக இருந்தாலும் சரி, ப்ரோட்டானாக இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ 1.6 × 10⁻⁻19 கூலும். ஸோ அந்த டெஃபினேஷன் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் சார்ஜ்? அது கூலும், நமக்கு தெரியும். வாட் இஸ் த லோவஸ்ட் வேல்யூ ஆஃப் சார்ஜ் ஆஃப் எ பாடி கேன் பொசஸ்? அது வேல்யூ ஆஃப் மினிமம் வேல்யூ ஆஃப் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19 கூலும். ஓகே, அதுக்கப்புறம் டிஃபைன் கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2 சார்ஜ் இருக்கும், 2 சார்ஜ் இப்படி இருக்கிற அந்த ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணால் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் சார்ஜஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். ஸோ இதான் என்னதனுடைய டெஃபினேஷன். ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வரணும். இதில் ஆக்சுவல் மீனிங் என்ன வரும், ஃபோர்ஸ்
directly proportional to product of the charges, inversely proportional to square of the distance between the charges. Correct? அதுக்கப்புறம் how does the force between two charges change if dielectric inserted between the அப்படி கேட்டிருக்காங்க. அது ரெண்டு சார்ஜ் இருக்குது வேக்கமில், Q1 Q2 டூ சார்ஜ் பிட்வீனில் வேக்கம் இனிஷியலாக இருக்கும்போது ஃபோர்ஸ் ஃபார்முலா F = K Q1 Q2 by R². இஃப் த dielectric inserted between the chargesனா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த கான்செப்ட் டீச் பண்ணும்போது. ஸோ அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன், K = ε/ε0, K ஆர் εr. K என்னது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இல்லை ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி εrன்னு சொல்லலாம். ஸோ K = εε0 அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஃபோர்ஸு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், F0/Fன்னு வரும். புரியுதா? வேக்கமில் இருக்கும்போது ரெண்டு சார்ஜ் பிட்வீன் இருந்த ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு சார்ஜ் பிட்வீன் இருக்கிற ஃபோர்ஸு, அதுக்கான ரேஷியோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி கூட ε/ε0. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் வேக்கம் அண்ட் ஃபோர்ஸ் இன் டைஎலக்ட்ரிக் மீடியம் எடுத்திங்கன்னா F0/F. F0னா ஃபோர்ஸ் இன் வேக்கம், Fன்னு என்ன எடுத்துக்க பாரு ஃபோர்ஸ் இன் டைஎலக்ட்ரிக் மீடியம். அப்போ K வந்து இந்த ரேஷியோக்கு ஈக்குவல்னா அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, இந்த F கேட்குறாங்க. ஸோ அப்போ F = K/F0 எழுதலாமா? சொல்கிறது புரியுதா? F0/K, F0/K. அப்போ Kவும் F என்னது இங்கே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதை நம்ம இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் Kவும் என்னவா இருக்குது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இல்லை இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணதுனால இப்படி எழுதிக்கலாம், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன அர்த்தம், ஃபோர்ஸு டிக்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். பட் இந்த கொஸ்டினுக்கு ஸ்டேட்மெண்ட் எது மட்டும் எதுனா போதும், ஃபோர்ஸ் வந்து டிக்ரீசஸ், ஃபோர்ஸ் டிக்ரீசஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன்வர்ஸ்லி வேரிஸ் வித் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வித் மீடியம். தட் இஸ் த ரீசன். ஸோ இதில் வந்து என்ன கன்க்ளூஷன் எதெல்லாம் வேணால், இந்த ஃபோர்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைஎலக்ட்ரிக் மீடியம். ஓகே, டைஎலக்ட்ரிக் ஃபோர்ஸ், தட் இஸ் த மீனிங். இது வந்து மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸ்டேட்மெண்ட் ஆகினா ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ சிம்பிளாக ரெண்டு சார்ஜுக்கு பிட்வீனில் டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணிங்கன்னா வேக்கமில் இருந்த ஃபோர்ஸை விட டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணும்போது இருக்கிற ஃபோர்ஸு குறையும், டிக்ரீஸ் ஆகும். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு டிஃபைன் SI யூனிட் ஆஃப் சார்ஜ் ஆர் டிஃபைன் 1 கூலும். சரி, இந்த கொஷினும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டிருக்காங்க. இதை எப்படி இன்டெரக்டாக கேட்பாங்கன்னா, இங்கே பாருங்கள், டிஃபைன் 1 கூலும்னு கேட்டால் டேரெக்டாகவே 1 கூலும்னு அர்த்தம். டிஃபைன் SI யூனிட் ஆஃப் சார்ஜ் 1 கூலும்ன்றதை டேரெக்டாக கேட்காம டிஃபைன் SI யூனிட் ஆஃப் சார்ஜ். சார்ஜோட SI யூனிட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது கூலுமா. அப்போ SI யூனிட் ஆஃப் சார்ஜ்னா கூலும். இப்போ 1 கூலுமை டிஃபைன் பண்ணுறதா இந்த மாதிரி இன்டெரக்டாக என்ன பண்ணுறாங்க கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இஃப் 2 equal and identical charges kept 1 meter apart free space repel each other with a force of 9 × 10⁹, then each charge is said to be 1 coulomb. ஸோ இதான் அதனுடைய டெஃபினேஷன். அதுக்கப்புறம் டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. இதுவும் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு at a point in space is defined as the force would be experienced by unit positive charge placed at the point. அதான் அதோடைய மீனிங். அதாவது ஒரு சார்ஜ் இருக்கும், ஆல்ரெடி அது சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கும். இன்னொரு சார்ஜ் நம்ம கொண்டு வர டெஸ்ட் சார்ஜ், யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வரோம். அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்ரெடி சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு இருக்கிறது அந்த அதை ப்ளேஸ் பண்ணோம்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸை வச்சு நம்ம என்னென்னு சொல்கிறோம், அங்கே எவ்வளோ ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறோம். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? ரைட். ஸோ இதான் ஆக்சுவலாக என்னுடைய ஃபார்முலா. E vector equal to F vector by Q. சரியா? இது டெஃபினேஷன். வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு? SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நியூட்டன் பர் கூலும். அதாவது ஃபோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி சொல்லும்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், வோல்ட் பர் மீட்டர். பிகாஸ் E is equal to -dV/dr நம்ம பார்த்துருப்போம். ரெண்டுமே நம்ம SI யூனிட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நியூட்டன் கூலும் பவர் -1. தட் ஆல்சோ கரெக்ட். அதே மாதிரி வோல்ட் மீட்டர் பவர் -1 அதுவுமே கரெக்ட் தான் இதுக்கு. சரியா? போத் ஆர் கரெக்ட். வாட் இஸ் த எலக்ட்ரிக் டைபோல்? ஸோ திஸ் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். ஸோ டைபோல் ரிலேட்டட் டெரிவேஷன் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ஆன் த ஆக்சுவல் ஈக்குவல் பிளேன் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் அப்படியே ஒரே கொஸ்டினை கேட்காம எப்படி கேட்பாங்கன்னா, டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல்
அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு எப்படி கேட்பாங்க அடுத்த கொஸ்டின் அதில் derive the electric field for large distances due to dipole on the axis இல்லை equal to a plate அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் சரியா so a pair of two equal and opposite charges separated by a small distance is called electric dipole அப்படியே நீங்கள் அது மாதிரி சொல்லலாம் இல்லை two equal and opposite charge two equal magnitude and opposite சைடில் இருக்கக்கூடிய சார்ஜ் செப்பரேட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஓகே அதுக்கப்புறம் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் இதில் கொஞ்சம் டெஃபினேஷன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இந்த ஃபஸ்ட் சாப்டரில் டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் என்னது டைபோல் மொமெண்ட்டுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் பி வெக்டார் இட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி சரியா த ப்ராடக்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எய்தர் சார்ஜ் ஆஃப் டைபோல் அண்ட் செப்பரேஷன் பிட்வீன் த டூ சார்ஜஸ் கால்டு எலக்ட்ரிக் டைபோல் அதாவது P is equal to 2AQ சார்ஜ் வேல்யூ இன்ட்டு distance between the two dipole அதை மல்டிப்ளை பண்ணி Q into 2A மல்டிப்ளை பண்ண அதான் என்னது டைபோல் மொமெண்ட் P சரியா ஸோ Qன்றது மேக்னிட்யூட் ஆஃப் த சார்ஜ் 2A into செப்பரேஷன் between the charges புரிஞ்சுதா கிளியர் ரைட் ஸ்டேட் Gauss law another important definition இதில் define Gauss law or state Gauss theorem ஸோ இது எல்லாமே ஒரே மீனிங் தான் the total electric flux through any closed surface is equal to 1 by epsilon naught times of the total charge enclosed by the surface அதோட மீனிங் என்ன flux phi is equal to q by epsilon naught okay sorry the total charge இங்க flux this second question ஓட answer flux phi is equal to total charge by epsilon naught இதான் என்னது Gauss law உடைய அந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் அதுதான் the total charge enclosed by the surface எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 1 by epsilon naught times அந்த டோட்டல் சார்ஜோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ 1 by epsilon naught times of the total charge equal to what the total flux enclosed by the surface அதோட மீனிங் ஸோ the total electric flux any closed surface is equal to 1 by epsilon naught times the total charge enclosed by the surface this is mathematical expression சரியா clear the total flux இது closed surfaceக்கு what is the electric flux through Gaussian surface enclosing electric dipole so இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ஒன் மார்க் ஸ்டேட்மெண்ட் electric dipole எடுத்துட்டிங்கன்னா dipole நமக்கு என்ன இருக்கும் இங்கே ப்ளஸ் q இங்கே மைனஸ் q டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அப்போது காஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அதாவது க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே எது இருக்குது டைபோல் இருக்குது ப்ளஸ் q மைனஸ் q அப்போது காஸ்லான என்ன அர்த்தம் த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் அப்போ இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் என்னது வாட் இஸ் டோட்டல் சார்ஜ் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் ஏன் ப்ளஸ் q மைனஸ் q ஆட் பண்ணால் டோட்டல் சார்ஜ் ஜீரோ அப்போ டோட்டல் சார்ஜ் ஜீரோன்னு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும் என்க்ளோஸ்டு சார்ஜ் பை எப்சிலான் நாட் ஜீரோ பை எப்சிலான் நாட் அப்போ அதனால் ஆன்சர் என்ன கிடைக்கும் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஸோ க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே டைபோல் இருந்ததுன்னா டோட்டல் சார்ஜ் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அப்போ அதனுடைய ஃப்ளக்ஸ் என்ன கேட்டால் அந்த காஸ்ல அப்ளை பண்ணும்போது ஃப்ளக்ஸ் என்னது ஜீரோ define electric potential at a point on electric field in the definition the amount of work done in a bringing unit positive charge from infinity to that point against the electric field is called electric potential at that point இது definition இது ஞாபகம் வச்சுக்கோங்க mention the SI unit of electric dipole volt இது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் write the expression for potential at a point near the electric dipole என்ன அர்த்தம் லைக் டெரிவேஷனோட ஃபைனல் ரிசல்ட் அதாவது பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் நம்ம ஒரு லென்த்தி டெரிவேஷன் வந்திருக்கோம் செகண்ட் சாப்டரில் அதோட ஃபைனல் ரிசல்ட் தான் இது ஸோ என்ன வரும் 1/4 எப்சிலான் பி காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் அப்படி எழுதலாம் அதர்வைஸ் 1/4 எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக கேன்னு எடுத்துட்டிங்கன்னா v is equal to kp cos theta divided by r square இப்படி எழுதலாம் kp cos theta divided by r square சொல்ல பாயிண்ட் புரியுதா பிகாஸ் k எதுக்கு ஈக்குவல் 1 divided by 4 pi epsilon நாட்டுக்கு ஸோ ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஆல்ரெடி கேவோட வேலை நமக்கு தெரியும் 1/4 pi epsilon நாட்டுன்றது கரெக்டா போலாமா அடுத்த கொஸ்டின் ரைட் அதுக்கப்புறம் வாட் ஆர் ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஸோ இது முக்கியமான டெஃபினேஷன் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ அப்போ அது கரெக்டான நீங்கள் மீனிங் எழுதணும் ஸோ அப்போ அதுக்குள்ள ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் ஃபுல் மார்க் வரணும் டெக்னிக்கல் வேர்டு ப்ராப்பராக எழுதணும் இதில் அண்ட் equipotential surface is that surface every point which electric potential is same or constant okay அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸில்
எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேல்யூ என்னவாக இருக்கும் ஒன்று சேமாக இருக்கும் இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எவ்ரி அந்த பர்டிகுலர் பாயிண்டில் அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எவ்ரி பாயிண்ட் ஆர் அந்த கம்ப்ளீட் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே நமக்கு என்ன தான் இருக்கும் சேம் பொட்டன்ஷியல் ஆர் கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்? ஸோ இதனுடைய மீனிங் ஷீல்டிங் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம அது டெஃபினேஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதா. த கேவிட்டி இன்சைட் த கண்டக்டர் இஸ் ஷீல்டட் ஃப்ரம் அவுட் சைட் எலக்ட்ரிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கேவிட்டி இஸ் ஆல்வேஸ் ஜீரோ. இன்சைட் த கேவிட்டி என்னவாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கேவிட்டி ஆல்வேஸ் ஜீரோவாக இருக்கும். திஸ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். அந்த வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். சரியா? ரைட். டிஃபைன் dielectric constant of a medium. Define dielectric constant of a medium அப்படினா என்னன்னு கேட்டிருக்காங்க. The ratio of capacitance of capacitor see with the dielectric medium between the plates, the capacitance same capacitor air or vacuum between its plates is called dielectric constant or medium. So simple நம்ம C medium by CR னு எழுதலாம். Otherwise நம்ம டெக்னிக்கலா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் K is equal to C by C naught. C naught என்ன அர்த்தம் capacitance in vacuum. C is capacitance in medium. அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தா என்ன கிடைச்சிரும் the value of K கிடைச்சிரும். அப்ப இதில இருந்து C எதுக்கு ஈக்குவல் C equal to new dielectric insert பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய capacitance dielectric முன்னாடி இருந்த அந்த capacitance value அந்த dielectric constant கூட மல்டிப்ளை பண்ணா அப்படியே கிடைச்சிரும். C is equal to K times of C naught. சரியா? சோ இதான் அதோட மீனிங். Define dielectric strength. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பர்టిక్యులர் செப்பரேட் டெஃபினிஷன். dielectric strength னா என்ன அப்படி கேட்பாங்க. define dielectric constant ன்றது வேற, define dielectric strength ன்றது வேற. சரியா? ரெண்டும் சேம் கிடையாது. so the maximum electric field that dielectric medium can withstand without breakdown is called dielectric strength. so இதுல ப்ராப்பரா இந்த வேர்ட் இருக்கணும். maximum electric field the dielectric medium can withstand without breakdown. அதான் என்னது டைஎலக்ட்ரிக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக கொடுக்க அந்த மெட்டீரியலோடைய நேச்சர் வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். அதில் வந்து எது வரைக்கும் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுதான் என்னது அந்த டைஎலக்ட்ரிக் மீடியமுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டில் அந்த எவ்வளோ மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் அது வித்ஸ்டாண்ட் பண்ணுது, எவ்வளோ நேரம் வரைக்கும் அது தாங்குது. நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ வேலையை மாற்றிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆக அது வந்து ஒரு லெவல் வரைக்கும் என்ன ஆகும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாச்சுன்னா டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் ஆகிடும். சரியா? அப்போ மேக்ஸிமம் எது வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாமல் இருக்குதோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, எந்த அளவுக்கு அது தாங்கும், எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும், எது வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்கிறதா என்னது டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. அதை தான் இங்கே மேக்ஸிமம் electric field that dielectric medium can withstand without a breakdown is called insulating is called dielectric strength. That is called insulating property. ஏன்னா dielectric medium என்றது என்னது it is a insulator. கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணாது சார்ஜை கண்டக்ட் பண்ணாது அது. கரெக்டாக அப்போ மேக்ஸிமம் எது வரைக்கும் அது இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் பண்ணும் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டெஃபினேஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஃபைன் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மீடியம் கேட்டால் கரெக்டாக எழுதிடணும். சரியா? அதுக்கப்புறம் வாட் இஸ் கெப்பாசிட்டர்? கெப்பாசிட்டர் இஸ் எ டிவைஸ் used to store electrical energy in an electric field. So it is a charge storing device. So already நமக்கு அது தெரியும். கரெக்ட்டா? So இது அதோட டெஃபினிஷன். How does capacitance of parallel plate capacitor vary with the separation between its plates? plate உடைய distance vary பண்ணீங்கன்னா capacitance என்ன ஆகும் அப்படினு கேட்டிருக்காங்க. So அந்த ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் ஆல்ரெடி C = epsilon naught A by D. அப்போ capacitance வந்து inversely proportional to separation between the plates. So separation அதிகமாச்சுன்னா capacitance குறையும். That is the meaning of what? Inversely proportional. அதான் அதை கேட்டிருக்காங்க. How does capacitance of parallel plate capacitor vary when dielectric medium introduced between its plates? சொன்னேன் இல்லையா, இந்த முன்னாடி காமிச்சேன் பாருங்க இந்த ரிலேஷன். C equal to after dielectric insert பண்ணதுக்கு அப்புறம் the new capacitance C equal to K times of C naught. C equal to K times of C naught. அப்போ capacitance வந்து என்னவா இருக்கும், new capacitance வந்து directly proportional to dielectric constant. ஓகே, capacitance வந்து directly proportional to dielectric constant. dielectric constant வேல்யூ அதிகமாச்சுன்னா capacitance இன்க்ரீஸ் ஆகும், C ஓட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். சரியா? அப்போ capacitance என்ன ஆகும், dielectric இன்சர்ட் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும், capacitance
increases, capacitance வந்து increase ஆகும். சரியா? புரியுதா? ரைட். அடுத்தது Ohm's law. Define Ohm's law. The current through a conductor is directly proportional to the potential difference across the ends of the conductor provided temperature and other physical condition remains the same. அப்போ current I வந்து என்னது? Directly proportional to voltage. அதுதான் சொல்லிருக்காங்க. The current through a conductor is directly proportional to the potential difference. I வந்து directly proportional to the voltage. So that is V is equal to IR. Proportionality constant தான் R இங்க. What is electrical resistance? The opposition offered by the material of the conductor to flow of electric current through is called what? Resistance. அதாவது சார்ஜ் ஃப்ளோ ஆகிறது என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும். எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆக விடாமல் அப்போஸ் பண்ணுறதா என்னது? ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? ஸோ அப்போசிஷன் ஆஃபர்ட் பை த மெட்டீரியல், தட் இஸ் கால்டு ரெசிஸ்டன்ஸ். ஹவு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் டஸ் வேரி வித் இட்ஸ் லென்த் அண்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன ஃபார்முலா? இது எந்த ஃபார்முலா தெரியுதா? R ஈக்குவல் டு ρl பை A. அதர்வைஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதிங்கன்னா R directly proportional to length, inversely proportional to area. Okay, proportionality constant என்ன வரும்? R is equal to rho into L by A. So ஒரு வயருடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது உங்களுக்கு? இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியாவுக்கு டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஓகே. ஸோ புரிஞ்சுதா இது இந்த கொஷின்? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னதான். அது முன்னாடி வந்து அப்போ R வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த ஒயர் இன்க்ரீஸ் ஆகும், ஏரியாவுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதான் ஸ்டேட்மெண்ட். வித் இன்க்ரீஸ் இன் லென்த் டிக்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகேவா? ரைட். Define resistivity, rho. Resistivity of the material of conductor is resistance of the conductor having unit length and unit area of cross section. So இது அதனுடைய definition. Resistivity rho. கரெக்டாக அதனுடைய சிம்பிள் என்னது? rho. அதனுடைய definition. அது வந்து இது எது டிபெண்ட் பண்ணியிருக்காது? லென்த் அண்ட் ஏரியா ஆஃப் த ஒயரை எது டிபெண்ட் பண்ணியிருக்காது? ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்காது. டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அது சேஞ்ச் ஆகும்னா டெம்பரேச்சர்னால மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ரைட். நெக்ஸ்ட், mention the SI unit of resistivity. Mention the SI unit of resistivity, ohm meter. எதுலேருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க? R is equal to ρl by A. அதுலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி இதை டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இதிலிருந்து ρ equal to RA by Lன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி ρ equal to RA by L. அதில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆருக்கு பல ஓம், ஏவுக்கு பல மீட்டர் ஸ்கொயர், எல்லுக்கு பல மீட்டர். மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஓம் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். Define electric density. இது ஒரு definition. Define current density, not electric density. Define current density. So இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து இட்ஸ் a vector quantity, J vector. Current density is defined as electric current I per unit area. Current per unit area is called what? Current density. Okay. How the resistance of the conductor does vary with the increase in temperature. So temperature increase ஆச்சுன்னா கண்டக்டரில் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இதில் கண்டக்டரில் வாட் ஹேப்பன் வென் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டன்ஸ் என்னவாகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டக்டருக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் போத் ரெசிஸ்டன்ஸ் அண்டு ரெசிஸ்டிவிட்டி ரெண்டுமே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. டிஃபைன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. தி ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் அன் average velocity with which conduction electrons in a conductor gets drifted against the applied electric field is called drift velocity. So இது வந்து ஒரு definition. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. What is the SI unit of electron mobility? இது தனியாக இது ஒரு 1 mark question. MCQல நமக்கு ஆப்ஷனில் கேட்கலாம், இல்லை டெஃபினேஷன் கேட்கும்போது define mobility and write down its SI unit அது மாதிரி கேட்கலாம். ஸோ அதோட SI unit, mobilityயோட SI unit என்னது? மீட்டர் ஸ்கொயர் வோல்ட் பவர் -1 S பவர் -1 அப்படின்னு கிடைக்கும். டெஃபினேஷன் ஆஃப் மொபிலிட்டி இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த சாப்டர். டெஃபினேஷனாக பார்க்கும்போது மொபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்யூர்டு per யூனிட் அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது அதோட சிம்பிள் நம்ம யூஸ் பண்ண போகிறது மியூ. ஓகேவா? மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த சிம்பிளிஃபை பண்ண கிடைக்கிறதா என்னது? மொபிலிட்டி. VT by E, தட் இஸ் மொபிலிட்டி. டிஃபைன் ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ ரிலாக்ஸேஷன் டைமுக்கு நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் வரக்கூடிய ஃபார்முலா டவ்.
the average time that elapses between the two successive collision of conducting electrons in a conductor is called relaxation time. சரியா? What is ohmic devices? What is ohmic devices? னா எந்த டிவைஸ் எல்லாம் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ, அதாவது வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எந்த டிவைஸ் எல்லாம் ஒபே பண்ணுதோ அது எல்லாமே ஓமிக் டிவைஸ். ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாத டிவைஸ் எல்லாமே நான் ஓமிக் டிவைஸ். சரியா? டிவைஸ் விச் ஒபே ஓம்ஸ் லா ஆர் கால்டு ஓமிக் டிவைஸ். எக்ஸாம்பிள் கால்வனாமீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் இதெல்லாமே எடுத்துக்கலாம். நான் ஓமிக் டிவைஸ்னா நாட் ஒபே ஓம்ஸ் லா. இங்கே வந்து ஒபே ஓம்ஸ் லா, இது நாட் ஒபே ஓம்ஸ் லா. ஸோ நான் ஓமிக் டிவைசஸுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் எடுக்கலாம் நீங்கள்? செமிகண்டக்டர் டிவைஸ் லைக் டயோடு, டிரான்சிஸ்டர், இது எல்லாமே அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் டிஃபைன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல். ஸோ ஸ்மால் ஆர் நம்ம அந்த ஃபார்முலாவில் ஸ்மால் ஆர் நம்ம யூஸ் பண்ணுவோம். V is equal to E minus IR டெர்மினல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கும் போது அந்த ஸ்மால் ஆர்ன்றது என்னது? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம அந்த எக்ஸ்பிரஷனில் வரும். த அப்போசிஷன் ஆஃபர்டு பை த மெட்டீரியல் ஆஃப் எ செல், செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் என்னது? ஆர். எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ இட்ஸ் கால்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல் தெரியணும். கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல், அதர்வைஸ் இது இன்னொரு நேம் என்ன? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. செகண்ட் ஒன்று கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல், அதர்வைஸ் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா செகண்ட் ஒன்றுக்கு. ஓகேவா? ஸோ கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல் என்னது? த சம் ஆஃப் currents entering the junction is equal to the sum of currents leaving the junction of a network. Second law பார்த்தீங்கன்னா Kirchhoff's loop rule வந்து in a closed loop the algebraic sum of the changes in potential consisting of cell and resistance is 0. Total potential in any closed loop, total potential என்ன சம் பண்ணீங்கன்னா எல்லாமே 0 ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் மீட்டர் பிரிட்ஜ் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது? வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்னா balancing Wheatstone bridge. Okay, it is working principle of Wheatstone bridge. Mention the balancing condition of Wheatstone bridge. நமக்கு ஆல்ரெடி தெரியும். Wheatstone bridge உடைய அந்த டூ ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ R1 by R2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? R3 by R4 ஈக்குவலாக இருக்கும். So that is already we know that. Right. Mention the expression for magnetic force experienced by the charge moving in the magnetic field. So இது ஃபார்முலா. F vector due to ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜ் மூவ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸோடைய ஃபார்முலா. இது வந்து வெக்டாரில் எழுதும்போது மேக்னெட்டியூடில் எழுதினீங்கன்னா F equal to QVB sin theta. ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? டு ரிமெம்பர், இதெல்லாம் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டே வரேன். நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ஞாபகப்படுத்தி வச்சுட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது மறந்து இருந்தது இல்லை எதாவது படிக்காமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. படிக்கலன்னா ஜஸ்ட் அதை நோட் பண்ணி இப்போ ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா இல்லை ஏதாவது மறந்து போயிருந்தா ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எல்லாத்தையும் ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருப்போம். நான் இப்போ நான் கொடுக்குற அந்த சின்ன சின்ன அந்த பாயிண்ட்ஸ், அந்த நோட்ஸ் எல்லாமே இது மெயினாக அந்த ஸ்மால் பாயிண்ட்ஸ் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அந்த 1 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சுச்சுவேஷனில் கேஸ் ஸ்டடி சால்வ் பண்ணுறது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வாட் டஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அன் சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் எ மூவிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? மூவிங் பேரலல் ஆன்டி பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ என்ன வரணும்? தீட்டா 0, தீட்டா 180. அப்போ சைன் 0 என்ன ஆகிடும்? இப்போ தான் ஃபார்முலா கொடுத்தல QVB சைன் தீட்டா, F equal to QVB சைன் தீட்டா. தீட்டா 0 டிகிரினா என்ன அர்த்தம்? பேரலல் அர்த்தம். பேரலாக இருந்தால் தீட்டா என்ன ஆகிடும்? 0 டிகிரி நமக்கு கிடைக்கும். ஆன்டி பேரலாக இருக்கும்போது தீட்டா வந்து 180 டிகிரி. சைன் 0 டிகிரி 0, சைன் 180 என்னது? 0. அப்போ அதனால் டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். வாட் வில் பி த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் மூவிங் சார்ஜ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் எப்போ கிடைக்கும்? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. மேக்ஸிமம் கிடைக்கணும்னா என்ன வரணும்? மேக்ஸிமம் கிடைக்கணும்னா தீட்டா 90 டிகிரி, சைன் 90 1 ஆகிடும். ஸோ F equal to QVB அப்படின்னு கிடைக்கும். தீட்டா ஈக்குவல் 90 அப்படின்னு கிடைக்கும். சரியா? Mention the expression for magnetic force on a conductor carrying current in the external field. So external field ல current carrying wire வைக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. அப்போ என்னோட மேக்னிடியூட் என்ன வரும்? ILB sin theta. ஞாபகம் இருக்கா? இது மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது இது வெக்டார் ஃபார்ம் டெஃபினேஷனில் ILB sin theta. ரைட். வாட் இஸ் த பாத் ஃபாலோட் பை சார்ஜ்டு பார்ட்டிகல் மூவிங் பர்பெண்டிகுலர்? மூவிங் பர்பெண்டிகுலர்னு கேட்டிருந்தாங்கன்னா இது சாப்டர்
4 கரெக்டாக மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டர் கொஷின். ஸோ அந்த மூவிங் சார்ஜ் வந்து எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பர்பண்டிகுலராக என்ட்ரு ஆச்சுன்னா எதில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவிங் அந்த சார்ஜ் வந்து பர்பண்டிகுலராக என்ட்ரு ஆச்சுன்னா பாத்து எப்படி இருக்கும்? அந்த சார்ஜ் மூவ் ஆகிற பாத்து வந்து சர்க்குலர் பாத்தாக இருக்கும். ஓகே, அந்த சார்ஜ் எப்படி மூவ் ஆகுது? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சர்க்குலராக மூவ் ஆகும், சர்க்குலர் பாத். வாட் இஸ் த ட்ராஜெக்டரி ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல் மூவிங் அட் ஆங்கிள் 60 டிகிரி த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு? அந்த ஷேப் எப்படி இருக்கும்? ஹெலிக்கல். எக்ஸாக்டாக 90 டிகிரியாக இருந்தால் இந்த ஷேப் எப்படி இருக்கும்? எக்ஸாக்டாக 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அந்த சார்ஜ் வந்து எப்படி சுற்றும்? சர்க்குலர் ஷேப்பில் சுற்றும். ஓகேவா? பர்பண்டிகுலராக என்ட்ரு ஆச்சுன்னா 90 டிகிரியாக, இது தீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்கும்போது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில். அதர் தென் 90 இருந்தால் அதோட பாத்து எப்படி இருக்கும்? ஹெலிக்கல் ஷேப், லைக் திஸ். இந்த மாதிரி ஹெலிக்கல் பாத்தில் சுற்றும். அப்போ அந்த ஷேப்புக்கு நேம் என்னது? ஹெலிக்ஸ். ஸோ சார்ஜ் வந்து யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து என்டர் ஆகும்போது அதர் தென் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா த சார்ஜ் மூவிங் இன் ஏ ஹெலிக்கல் பாத், தட் இஸ் எ ஹெலிக்ஸ். அந்த பாத்துக்கு பேர் என்னது? ஹெலிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ரைட். இது நமக்கு கிடையாது. இப்போ இது பழைய கொஸ்டின், ஒமிட்டட் டாபிக். இது சைக்ளோட்ரான் நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட், டிஃபைன் ஆம்பியர்ஸ். Define Ampere's circuital law. Okay, the line integral of magnetic field around a closed path. This is ஒரு முக்கியமான definition. Define Ampere's circuital law ன்றது முக்கியமான definition. The line integral of magnetic field around a closed path or boundary is equal to what? Mu naught times of the current through the surface enclosed by the path. That is B vector dot dl vector equal to mu naught into I. I ன்றது என்னது? The total current enclosed by the path. சரியா? புரிஞ்சுதா? தென் வாட் இஸ் சொலினாய்டு? இது சொலினாய்டோட டெரிவேஷன் கேட்கும்போது டிஃபைன் சொலினாய்டு, அதுக்கப்புறம் டெரைவ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். சொலினாய்டு இஸ் எ லாங் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் wound closely in the form of helix. ஓகே, ஸோ இதுவும் நமக்கு இப்போ கிடையாது. டாரட் ஆல்சோ omitted. Right. What is the nature of force between two parallel conductor carrying current in the same direction? Current வந்து சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா, டூ பேரலல் ஒயர் ரெண்டுத்துலேயும் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அது ரெண்டுத்துக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. தட் இஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அட்ராக்டிவ் இன் நேச்சர். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் ரிப்பல்சிவாக இருக்கும். சரியா? ரைட். மென்ஷன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் ஏ கரண்ட் லூப். இது வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் கரண்ட் லூப்போட டெஃபினிஷன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் டைபோல் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோடைய டெஃபினேஷன் முன்னாடியே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டரில். இது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எம் வெக்டார் ஈக்குவல் டு ஐ, அதாவது எம் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லுவோம். வெக்டாரில் எழுதும்போது எம் வெக்டார் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ வெக்டார். ஓகே, அந்த ப்ராடக்ட் தான் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இஃப் என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆர் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ எம் வெக்டார் ஈக்குவல் டு என் ஐஏ வெக்டார் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். எஸ்ஐ யூனிட் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் எப்படி இருக்குன்னா இதை கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க. டிஃபைன் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், ரைட் டவுன் இட்ஸ் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டார்க்கு. ஸோ டார்க், இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் டார்க் ஆன் கரண்ட் லூப் கெப்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டவ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. வெக்டார் ஃபார்மில் எழுதுங்கன்னா டவ் வெக்டார் ஈக்குவல் டு எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இது வெக்டார் ஃபார்ம். டார்க் டவ் வெக்டார் ஈக்குவல் டு எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், மேக்னிடியூட் என்னன்னா எம்பி சைன் தீட்டா. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடியல் அம்மீட்டர்? வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடியல் அம்மீட்டர்? என்ன ஆகும்? ஐடியல்னா என்ன அர்த்தம்? நாமளாம் எடுத்து ரியல் கேஸ் கிடையாது, கன்வீனியன்ட் கேஸ், அதுக்கு 0. வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடியல் வோல்ட்மீட்டர்? அதுக்கு இன்ஃபினிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஸ்டினில் கீவேர்டு என்னது? ஐடியல். சரியா? ஐடியல் அம்மீட்டர், ஐடியல் வோல்ட்மீட்டர். ஹவு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டிஃபர் ஃப்ரம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸா? என்ன இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் எதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார்ம் எதை ஃபார்ம் பண்ணும்? க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பிகின் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ். சிம்பிளாக சொல்லணும்னா இது க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணது, க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நார்த்து டு சவுத்தும் போகும், சவுத்து டு நார்த்தும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ்.
அது எப்பவுமே என்ன ஆகாது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வராது ஒன்லி பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் தான் இங்கே இருக்கும் ஒன்லி ஒன் டைரக்ஷன் ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பிகின் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் எண்ட் டு நெகட்டிவ் சார்ஜ் தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் அந்த டூ ஃபீல்ட் லைன்ஸுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதான் மெயின் டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா m வெக்டார் டாட் b வெக்டார் அதர்வைஸ் மைனஸ் mp காஸ் தீட்டா சரியா ஸோ இது முக்கியமாக ப்ராப்ளமுக்கு நமக்கு தேவைப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 உடைய கொஸ்டின் இது டிஃபைன் மேக்னடைசேஷன் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மேக்னடைசேஷன் ஸோ மேக்னடைசேஷன் ஸோ இந்த சாப்டரில் ஒரு சில டெஃபினேஷன்லாம் கொஞ்சம் முக்கியம் அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் இது மேக்னடைசேஷன் ஆஃப் a sample is the net magnetic moment per unit volume அதான் ஆக்சுவல் வேர்டு net magnetic moment per unit volume is called magnetization so m vector equal to m capital M இங்கே net magnetic dipole moment divided by volume ஓகேவா வெக்டாரில் எழுதும்போது இப்படி தான் எழுதணும் அது mention the SI unit of magnetization வந்து ampere meter per minus 1 இதனுடைய SI unit define magnetic susceptibility what is the meaning of susceptibility the ratio of magnetization and magnetic intensity H is called magnetic susceptibility magnetic susceptibility and symbol வந்து இந்த கை symbol ஓகேவா m by h define magnetic permeability so magnetic permeability is the ratio of magnetic field to the magnetic intensity mu is equal to b by h right அதுக்கப்புறம் இந்த relation between susceptibility and relative permeability so mention the relation between magnetic susceptibility and relative permeability of medium வந்து என்ன வரும் 1 plus susceptibility புரியுதா சொல்கிறது இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது தான் ஜஸ்ட் எல்லாத்தையும் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம for which type of material magnetic susceptibility is low and positive so low and positive எதில் வரும் paramagnetic substances negative எதுக்கு வரும் diagonal susceptibility value diamagnetism negative சரியா பாராவுக்கும் ஃபெரோவுக்கும் சசப்டிபிலிட்டி வேல்யூ பாசிட்டிவ் அது ரெண்டுத்துல பாசிட்டிவ் ரெண்டுமே ஒரே சைன் இருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா சசப்டிபிலிட்டி வேல்யூ ஸ்மால் வேல்யூவாக இருக்கும் பாராமேக்னட்டிசமுக்கு ஃபெரோமேக்னட்டிசமுக்கு பாசிட்டிவில் லார்ஜ் வேல்யூ இருக்கும் ஓகே நெகட்டிவ் வந்து அது டயாமேக்னட்டிசம் சசப்டிபிலிட்டி வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் டயாமேக்னட்டிசம் இங்கே அவங்க பர்டிகுலராக என்ன கொஸ்டினில் கேட்டுருக்குறாங்க தெளிவா லோ அண்ட் பாசிட்டிவ்னு கேட்டுருக்குறாங்க அதனால அது பாராமேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ் define magnetic flux and write down its SI unit so define electric flux அதுவும் கேட்பாங்க define magnetic flux so magnetic flux through a planar area A in uniform magnetic field B vector is defined as B vector dot A vector equal to BA cos theta and SI unit வந்து ஜெனரல் என்ன யூஸ் பண்ணுவோம் வெபர் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் state Faraday's law of electromagnetic induction so very very important definition இது நல்லா இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க the magnitude of induced EMF is proportional to time rate of change of magnetic flux linked with electric circuit சரியா இதை நல்லா ப்ராப்பராக ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் ஸோ ப்ராப்பராக அந்த மீனிங் எழுதணும் induced EMF is equal to d phi b by dt மேக்னிடியூட் எல்லாமே எதுனா மைனஸ் d phi b by dt வரும் வித் மேக்னிடியூட் மட்டும் எடுக்கணும் டெஃபினிஷன் மேக்னிடியூட் தான் எடுப்போம் நம்ம சரியா எனக்கு மேக்னிடியூட் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அது இருக்கணும் கண்டிப்பாக சரியா மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்க்யூட் அதாவது d phi b by dt அப்படின்னு அர்த்தம் சரியா ரைட் அதுக்கப்புறம் ஸ்டேட் லென்ஸ் லா இதுவும் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் the polarity of induced EMF is such that it tends to produce a current which opposes the change in magnetic flux that produced it இது டெஃபினிஷன் அதுக்கப்புறம் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லென்ஸ் லா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கிவ்ஸ் த polarity of induced EMF அது பாசிட்டிவ் போலார் நெகட்டிவ் போலார் அதனுடைய polarity எது வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் லென்ஸ் லா வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் வாட் இஸ் த மோஷனல் EMF the induced EMF in a conductor moving in a magnetic field is called motional EMF இது பேசிக் ஸ்டேட்மெண்ட் right define self induction the EMF induced a coil due to varying of electric current through the same coil is called self induction அதே காயில்ல திரும்ப என்ன ஆகும் induced EMF ப்ரொடியூஸ் ஆகிறதா என்னது செல்ஃப் இண்டக்டன்ஸ் அந்த காயில்ல கரண்ட் பாஸ் ஆகும் அதனால அதிலே மறுபடியும் induced EMF ப்ரொடியூஸ் ஆகும் that is called self inductance அப்படி நம்ம சொல்லுவோம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டூ காயில் இருக்கும் சரியா the EMF induced in a coil varying of electric current the nearby coil is called mutual inductance
SI unit of inductance Henry. SI unit of inductance Henry. How the self inductance of the coil depends on number of turns in the coil. Number of turns in the coil. Self inductance le number of turns in the coil ku enava irukum directly proportional to n square. இது செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேஸில் ஓகேவா. அதோடைய ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்துருக்கோம் எல் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட இங்கே ரிலேட் பண்ண வேண்டியதுதான் இது. சரியா? ரைட். இது வந்து ஸ்மால் ப்ராப்ளம். கரண்ட் காயில் ஃபால்ஸ் ஃப்ரம் 2.5 amps to 2 amps in 0.01 second. Calculate the induced EMF of the coil. ஸோ இது ஃபார்முலா. induced EMF கேஸில் இண்டக்டன்ஸ் கொடுத்துட்டு current change in current கொடுத்தாங்கன்னா di by dt, otherwise we have to use delta I by delta t அப்படின்னு எழுதலாம். ஸோ 2.5 amps வந்து 2 amps மாறும்போது the difference by தெரியுதா இண்டக்டன்ஸ் இது மில்லி ஆம்ஸ்ன்றதுனால சாரி மில்லி ஹென்ரின்றதுனால என்ன ஆகிடும் 10⁻³ 2.5லேருந்து இதுதான் டிஐன்றது இங்கே டெல்டா ஐ சேஞ்ச் இன் கரண்ட் பை எவ்வளோ டைமில் 0.01. இதை சிம்பிளிஃபை பண்ணால் யூல் கெட் 0.25 வோல்ட். ஸோ டைரக்ட் ஃபார்முலா இது ஃபார்முலாவில் அப்படியே பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். Give the expression for energy stored in inductance coil varying current. So இது வந்து potential energy stored in inductance half of Li square. Potential energy stored in an inductance formula half of Li square. சரியா? Right. Next, what is an alternating current? Current that varies periodically with time is called. Current ஓட direction என்ன ஆகும்? continuously changes with respect to time. So periodic அதுவும் ஒரு பேட்டர்னில் ரிப்பீட் சேஞ்ச் ஆகிட்ட ஒரு கரண்ட்டோடைய டைரக்ஷன். ஸோ அந்த டைப் ஆஃப் கரண்ட் தான் என்ன சொல்கிறோம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஆர்எம்எஸ் கரண்ட் விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு பீக் கரண்ட் பை √2. அதர்வைஸ் சிம்பிளி வி கேன் ரைட் வி ஈக்குவல் டு பிஎம் பை √2. ஸோ இது அதே மாதிரி ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஐஎம் பை √2 அப்படின்னு நம்ம எழுதலாம். வாட் இஸ் வாட்லெஸ் கரண்ட்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதோட மீனிங் என்னன்னு கேட்பாங்க. வாட்லெஸ் கரண்ட்னா என்னது? ஏசி கரண்ட் த்ரூ பியூர் இண்டக்டர் ஆர் பியூர் கெப்பாசிட்டர் சர்க்கியூட் இஸ் கால்டு வாட்லெஸ் கரண்ட். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும் இங்கே ஏசி வோல்டேஜை பியூர் இண்டக்டன்ஸ் சர்க்கியூட்டுக்கோ பியூர் கெப்பாசிட்டர் சர்க்கியூட்டுக்கு அப்ளை பண்ணும்போது ரெண்டு கேஸ்லையுமே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. வோல்டேஜும் இருக்குது கரண்ட்டும் இருக்குது. பேசிக்காக பவருடைய ஃபார்முலா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஆனால் ஏசி சாப்டரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் கரண்ட் அதுக்கப்புறம் என்ன வரும் cos phi ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சேர்ந்து வந்துடும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வோல்டேஜ் கரண்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் கேஸும் சரி இண்டக்டன்ஸ் கேஸ் சரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் 5/2. ஒன்று லீடு ஒன்று லேக் அந்த டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஃபைனலாக cos π/2 போடும்போது 0 ஆகிடும். அப்போ பவர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ கரண்ட்டு இருந்தும் இங்கே பவர் என்ன ஆகுது 0 ஆகுது. அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் வாட்லெஸ் கரண்ட். இந்த வாட்லெஸ் கரண்ட் எதில் தான் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த அது வந்து ஒன்று பியூர் இண்டக்டன்ஸ் சர்க்யூட் ஆகணும் இல்லை பியூர் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட். ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அது வாட்லெஸ் கரண்ட் கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் பவர் டிசிபேஷன் இருக்கும். ஸோ வில் கெட் சம் அமௌண்ட் ஆஃப் பவர் டிசிபேஷன் வேல்யூ. வாட் இஸ் இட் மீன்ட் பை பவர் ஃபேக்டர்? ஸோ இது cos phi. இந்த cos phi பேர் தான் என்னது பவர் ஃபேக்டர். அந்த ஃபார்முலாவில் நமக்கு பார்த்துருப்போம் cos phi எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இது எல்சிஆர் சர்க்யூட்டில் நம்ம பார்த்துருப்போம். cos phi ஈக்குவல் டு R/Z. What is the power factor of LCR circuit? Power factor of LCR circuit at resonance னு கேட்டிருக்காங்க. at resonance. So power factor of LCR circuit அப்படின்னா பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. பவர் ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்? cos phi வேல்யூ cos phi equal to 1 இருக்கும் எப்போ at resonance condition. So we will get maximum power dissipation. P is equal to VRMS IRMS into cos phi கிடைக்கும். cos phi value 100. So you will get maximum power dissipation. What is the power factor of pure resistor circuit, pure inductor circuit and pure capacitor circuit? So already நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பவர் டிசிபேஷன் இருக்கும் only for resistance circuitல. pure inductance pure capacitance என்ன ஆகும் பவர் 0. ஸோ இங்கே பவர் ஆக்சுவலாக ப்ரெசன்ட் இங்கே பவர் என்னது 0. சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே 0 ஆகிடும். ஆர்எம்எஸ்ஸில் எழுதினீங்கன்னா இது என்ன வரும் அப்படின்னா விஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் அந்த ஃபார்முலாவில் வரும். எப்போ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருந்தால் cos phi வேல்யூ 1 ஆகிடும். நெக்ஸ்ட் வாட் இஸ் இ டிரான்ஸ்ஃபார்மர்? ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிவைஸ் யூஸ் டு ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ஏசி வோல்டேஜ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரின்சிபல் எந்த பிரின்சிபல் அது ஒர்க் ஆகுது மியூச்சுவல் இண்டக்ஷன்.
டிரான்ஸ்ஃபார்மர் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னு எம்சிக்யூ கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக சொல்ல தெரியணும் சரியா. மியூச்சுவல் இண்டக்ஷன். வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்? ஸோ இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் கரண்ட். எதில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இஎம் வேவ்ஸில். இஎம் வேவ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆல்ரெடி நம்ம 2 கரண்டில் டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று ஆம்பியர் சர்க்யூட்டில் அவளை கனெக்ட் பண்ணும்போது கண்டக்ஷன் கரண்ட் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஒன்று இருக்குது. இதை கண்டுபிடிச்சது மேக்ஸ்வெல். ஸோ அந்த மேக்ஸ்வெல் கண்டுபிடிச்ச அந்த ஸ்பெஷல் கரண்ட் ஆனது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அது கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் ஏசி கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்றத ஸ்டடி பண்ணியிருப்பார். அதாவது சேஞ்சிங் கரண்ட் பாஸ் ஆகும்போது சரி. அது எலக்ட்ரிக் கரண்ட் டு த சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் ஃப்ளக்ஸ் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அதனுடைய ஃபார்முலா இது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். டி5 என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு அர்த்தம். கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டக்ஷன் கரண்ட்டுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கண்டக்ஷன் கரண்ட் இஸ் டியூ டு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகுறதுனால ப்ரொடியூஸ் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டியூ டு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ப்ரொடியூஸ் ஆகுது. எதுனால ப்ரொடியூஸ் ஆகுது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட கீவேர்டு இதுதான். கண்டக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஸோ நார்மலாக சார்ஜ் ஃப்ளோ ஆனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் கண்டக்ஷன் கரண்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு. அதான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இது வந்து கண்டக்ஷன் கரண்ட்டுக்கான ஜென்ரல் ஃபார்முலா dq/dt. நார்மலாக சார்ஜ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுக்கப்புறம் who theoretically predicted the existence of electromagnetic waves? ஸோ இதை யார் கண்டுபிடிச்சது? ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான் இதில் மெயின். who experimentally verified the existence of electromagnetic wave? ஹெர்ட்ஸ். இவர் வந்து தியரட்டிக்கல் ஐடியா கொடுத்தார். யார்? மேக்ஸ்வெல். இஎம் வேவ்ஸ் எப்படி இருக்க முடியும் பாசிபிள் அப்படின்றதுக்கு. அதை எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபை பண்ணது யார்? ஹெர்ட்ஸ். மென்ஷன் த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டிங் சார்ஜ். நல்லா புரிஞ்சுங்க. ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் தான் என்ன பண்ணும்? இஎம் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு முக்கியமான அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின். ஆக்சிலரேட்டட் சார்ஜ் மட்டும்தான் என்ன பண்ணும்? இஎம் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா. வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் அதனால் என்ன ஆகாது? இஎம் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ரெஸ்ட்டில் இருக்கிற சார்ஜ்னாலையும் இஎம் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஒன்லி ஆக்சிலரேட்டட் சார்ஜ் இருந்துச்சுன்னா அங்கே இஎம் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதோட வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவல்? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் c எதுக்கு ஈக்குவல்னா 1/√μ0 எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவல். μ0 வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 4π × 10⁻⁷. எப்சிலான் நாட் வேல்யூ 8.854 × 10⁻12. ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனல் ஆன்சர் ரூட் எடுத்து 1/5 பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சர் வந்து 2.99 × 10⁸ மீட்டர்/செகண்ட் கிடைக்கும். ஸோ தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகேவா? இது வேக்கம்க்கு. ஃபார் எனி மீடியம், இது வந்து ஃபார் எனி மீடியம். மீடியம்க்கு எழுதும்போது சிக்கு பதிலாக இங்கே பின்னு எழுதிக்க போகிறோம். எனி மீடியமோட வெலாசிட்டி √μ0 எப்சிலான் நாட்னா என்ன அர்த்தம்? பர்டிகுலர்லி வேக்கம்னு அர்த்தம். இது எனி மீடியம், அதனால மியூ எப்சிலான் போடுறோம். நாட்டு போட்டால் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே ரைட். அதுக்கப்புறம் இஎம் வேவ்ஸில் ஸ்பீடு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா C is equal to E0/B0. ஸோ சிம்பிளாக வெலாசிட்டி ஈக்குவல் தி ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தா E0/B0 அதான் என்னது இங்கே ஸ்பீடு. அது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது முக்கியமான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மென்ஷன் த யூஸ் ஆஃப் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். இன்ஃப்ராரெட்டுடைய முக்கியமான யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூசஸ் ரொம்ப முக்கியம் இந்த சாப்டரில். 1 மார்க்கில் நமக்கு இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில். சரியா? Infrared used in remote switches of electric systems of TV, video recorder. IR is used in infrared detectors also. Mention the wavelength range. அதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவைப்படாது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸ்ரேவுக்கு. What are the uses of UV rays? UV rays used to welding arc. வெல்டிங் ஆர்க்கில் எந்த ரே யூஸ் பண்ணுறேன்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். சரியா? வெல்டிங் ஆர்க்ஸு, அதுக்கப்புறம் லாசிக் ஐ சர்ஜரி, ஸ்டெரிலைசிங் வாட்டர் பியூரிஃபையரில் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இதில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மைக்ரோவேவ்? மைக்ரோவேவ்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மைக்ரோ அவன்ஸ், ஏர்கிராஃப்ட் நேவிகேஷன். இது அதோட மெயின் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ரே ஆப்டிக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். த ரிலேஷன் பிட்வீன் ஃபோக்கல் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பெரிக்கல்
mirror. So என்ன ஃபார்முலா அது F equal to R by 2 கரெக்டா ஞாபகம் இருக்கா F வந்து எதுக்கு ஈக்குவல் R by 2 க்கு ஈக்குவல். What is the refraction of light? The phenomenon of bending of light wave is the definition. Light wave when it passes from one medium to another medium of different optical density known as another refraction. Snell's law. So very important definition. Snell's law. Define Snell's law. The ratio of sine of angle of incidence of the sine of the angle refraction is constant and is equal to refractive index of the second medium with respect to the first medium. That is the definition. நம்ம சிம்பிளா எப்படி எழுதிருப்போம் n1 sin a equal to n2 sin r அப்படி நம்ம எடுத்துருப்போம் ஞாபகம் இருக்கா that is equal to constant அந்த ரெண்டு வேல்யூவும் எப்பவுமே சேமாக தான் இருக்கும் டூ டிஃப்ரெண்ட் மீடியமில் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் when does the Snell's law of refraction is not valid? So Snell's law is not valid for normal incidence. எக்ஸாக்டாக ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும்போது இன்சிடென்ஸ் ஆங்கிள் வந்து எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன கிடையாது Snell's law வேலிட் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க. Define critical angle for total internal reflection. The angle of incident is the denser medium which is angle of rarer medium is 90 degree. அதாவது இன்சிடென்ட் மீடியம் ஒரு ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணும்போது ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் என்னவா இருக்கும் 90 டிகிரியாக இருக்கும். அப்போ இன்சிடென்ட் ஆகிற அந்த ஆங்கிளுக்கு பேர் என்னது கிரிட்டிக்கல் ஆங்கிள். இது டென்சர் டு ரேரர் போகும்போது நடக்கும். ஓகே ஃபார் எ கிவன் பேர் ஆஃப் மீடியா ஃபார் வேவ் லென்த் ஆர் அதர்வைஸ் angle of incident the denser medium for which refracted ray grazes the surface separating the two media is called critical angle is a given pair of media for given wavelength. Okay, this first one is better. What is the principle of an optical fiber? Optical fiber எந்த principle work ஆகுது TIR total internal reflection. For which position of object magnification convex lens வந்து -1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ வைக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக மேக்னிஃபிகேஷன் எம்மோடைய வேல்யூ -1 எம்மோடைய வேல்யூ எந்த லென்ஸில் -1 வரும்னா எம்மோடைய ஃபார்முலா இது ஜென்ரலாக h' height of the image by height of the object. ஸோ சைஸ் ஆஃப் த இமேஜ் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஈக்குவலாக வந்தது நமக்கு என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். அப்போது இங்கே -1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எந்த லென்ஸ் மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் வந்தாலே அது கான்வெக்ஸ் லென்ஸு வித் மேக்னிடியூட் 1ன்னு வந்திருக்குன்னா ரெண்டு சைஸ் ஈக்குவலாகனா அட்டு 2Fல வச்சுக்கணும் ஆப்ஜெக்ட். அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ ஒரே ஆப்ஷன் எது ஆப்ஜெக்ட் அட் 2F அதுக்கப்புறம் ட்வைஸ் த ஃபோக்கல் லென்த். அது கொஸ்டினில் அவங்க சொல்லிட்டாங்க கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு தான். ஸோ அப்போ அட் 2Fல வச்சா தான் நமக்கு என்ன கிடைக்கும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டும் ஈக்குவல் டு -1 கிடைக்கும். எப்போ ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது. அது எப்போ ஈக்குவலாக இருக்கும் அட் 2Fல வைக்கும்போது. டிஃபைன் பவர் ஆஃப் லென்ஸ் மென்ஷன் இட் SI யூனிட். ஸோ இது டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இது அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் P is equal to 1/F கரெக்டா. ஸோ அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். த யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் டயாப்டர். பவர் ஆஃப் லென்ஸோடைய SI யூனிட் என்னது டயாப்டர். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டயாப்டர்ன்றதுக்கு ஈக்குவல் 1 மீட்டர் பவர் -1 1/Fக்கு பாரா மீட்டர்னு இருக்கும் 1 மீட்டர் பவர் -1. How does the power of lens vary with the focal length? Power of lens varies inversely with the focal length. Okay va? That is P is equal to 1/F. அங்க பார்த்தோம்ல அதுதான். Define linear magnification produced by lens. So linear magnification defined as the ratio of linear size of the object to linear size of the image. அதாவது வெர்டிகலாக வைக்காம ஆப்ஜெக்டை லீனியராக வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா சைஸ் ஆஃப் த linear size of the image to linear size of the object. Normal case தான் அது ரைட். Who proposed wave theory of light? இது வந்து கிறிஸ்டியன் ஹைகன்ஸ். What is wave front of light? இதெல்லாம் பேசிக் மீனிங் தான். Wave front of light is the surface of constant phase. What are the coherent sources? Give an example. Coherent sources are source which emit continuously light wave with the same phase. Coherent source அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்னவா இருக்கும் சேம் ஃபேஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். சேம் ஃபேஸ் இருக்கும் இல்லைனா என்ன இருக்கும் அடுத்தது கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் இதில். சரியா நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஃப்ரிஞ்ச் விட்த் இதெல்லாம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு. த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் ஃப்ரிஞ்சஸ் டூ கன்சிக்யூட்டிவ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஆர் டூ கன்சிக்யூட்டிவ் டார்க் ஃப்ரிஞ்சஸ் இட்ஸ் கால்டு ஃப்ரிஞ்ச் விட்த்.
அதுக்கப்புறம் write the condition for constructor difference in terms of phase difference and path difference. So phase difference என்னன்னா phi is equal to 2n pi. சரியா? path difference delta வந்து n lambda அப்படின்னு கிடைக்கும். Right. So write the condition for constructor difference in terms of phase difference and path difference. So formula வந்துட்டு phase difference வந்து 2n pi actually இது என்னவா இருக்கும் delta equal to n lambda actually n equal to இந்த கேஸில் n equal to என்னவா இருக்கும் 0 plus or minus 1 plus or minus 2 like that anything we can write ஓகேவா. ஸோ இங்கே phase difference வந்து நீங்கள் 1 2 3 இந்த மாதிரி எந்த வேலை சப்ஸ்டிட் பண்ணாலும் எப்படி கிடைக்கும் ஃபைனலாக அப்படின்னா 0 2 pi 4 pi அந்த மாதிரி ஈவன் மல்டிபிள்ஸில் கிடைக்கும். அது பாசிட்டிவ் சைனும் நெகட்டிவ் சைனும் ஈவனில் இருக்கும். பாத் டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா 1 lambda 2 lambda 3 lambda இல்லை -1 lambda -4 lambda லைக் தட் அந்த மாதிரி கிடைக்கும். எப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருந்தா. டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. அதே தான் இங்கேயும் n equal to 0 plus or minus 1 plus or minus 2 லைக் தட் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம். இதனுடைய பேட்டர்ன் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் வரும். வாட் எவர் த வேல்யூ இஃப் யூ ஆர் சப்ஸ்டிட்டிங் ஹியர் 0 சாரி நாட் 0 பை ஆட் மல்டிபிள்ஸ் வரும் பை 3 pi அதுக்கப்புறம் 5 pi அந்த மாதிரி ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் வேல்யூஸில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வரும். பாத் டிஃபரன்ஸ் வந்து அதே மாதிரி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் 0 அதாவது lambda by 2 3 lambda by 2 5 lambda by 2 அந்த மாதிரி கிடைக்கும். இல்லை 0.5 lambda அப்படி சொல்லலாம் 1.5 lambda 2.5 lambda அந்த மாதிரி டிஃபரன்ஸில் கிடைக்கும் ஆஃப்டர் சப்ஸ்டியூட் n வேல்யூ ஹியர் அந்த பேட்டர்னில் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் டெஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸாக நடந்திருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். வாட் இஸ் டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்? The phenomenon of bending of light around the sharp edges or corners of obstacles and entering into the region of its geometrical shadow. Okay, that is definition. Mention the methods of increasing resolving power of microscope. Okay, so it can be increased by using short wavelength resolution increase by resolving power. Okay வா short wavelength அதுக்கப்புறம் medium of higher refractive index யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் மைக்ரோஸ்கோப்போடைய அந்த ரெசல்யூஷன் அதிகமாகும். ரைட் மீடியம் ஆஃப் ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்? த ஃபினோமினான் ஆஃப் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் எ மெட்டல் சர்ஃபேஸ் வென் எ light of suitable frequency incident of the metal surface is called photoelectric effect. That is called photoelectric effect. Define threshold frequency. Next ஓகேவா இது டெஃபினேஷன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் இன்சிடென்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் என்னது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இனஃப் ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் நடக்கும். டிஃபைன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்றது ஒரு மெட்டல்லேருந்து எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி நேம் என்னது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அதில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு என்னது மினிமம் ஃப்ரீக்வன்சி. டிஃபைன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட்டுடைய யூனிட் தெரியணும் கன்வர்ஷனுக்கு 1.6 × 10⁻⁻19 ஜூலுக்கு ஈக்குவல். ஓகே நெக்ஸ்ட் டிஃபைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன். இது டெஃபினேஷன் இது ஞாபகம் வச்சுக்கணும் இது முக்கியமான டெஃபினேஷன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ மெட்டல் சர்ஃபேஸ் இஸ் த மினிமம் எனர்ஜி. இங்கே யூஸ் பண்ணுறது என்னது மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஸோ மினிமம் எனர்ஜி அதாவது மினிமம் எனர்ஜிக்கு தேவையானது மினிமம் ஃப்ரீக்வன்சி. மினிமம் ஃப்ரீக்வன்சி இருந்தால் தான் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி அங்கே கன்சியூம் பண்ணுதோ அதான் என்னது ஒர்க் ஃபங்க்ஷன். சரியா மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு லிபரேட் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் டிஃபைன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இதோட டெஃபினேஷன் தெரியணும். த மினிமம் நெகட்டிவ் potential V0 given the collector plate for which the photo current stops is called stopping potential. அதுக்கப்புறம் what are matter waves or de Broglie waves? அதுக்கு இன்னொரு நேம். The waves associated with the material particle in motion is called matter waves or de Broglie waves. எப்போ என்ன நேச்சர் இருக்கணும் அதுக்கு the waves associated with the material particle in motion. ஸோ பார்ட்டிகிளுக்கு வேவ் நேச்சர் இருக்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறதா என்னது either de Broglie waves otherwise we can say matter waves. சரியா ரைட் ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் de Broglie wavelength. இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. lambda is equal to h/p, p is equal to mass into velocity. சரியா ஸோ அதனால் lambda is equal to h/p equal to h/mv. ரைட் நெக்ஸ்ட்டு
who experimentally confirmed the wave nature of electrons for the first time? Davison and Germer அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் அதில் வெரிஃபை பண்ணது. ரைட், இட் கன்ஃபார்ம்ஸ் வேவ் நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து. நேம் த ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் விச் லைஸ் யூவி ரீஜன் ஆஃப் எலக்ட்ரான். யூவி ரீஜன் எதில் கிடைக்கும் அப்படின்னா லைமன் சீரியஸ், அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இந்த ஆட்டம்ஸில் வர சாப்டர் இது. யூவி ரீஜன் வந்து எந்த சீரிஸில் வரும், எஜெக்ட் ஆகும், மீன்ஸ் எமிட் ஆகும் அப்படின்னா லைமன் சீரியஸில். சரியா? நேம் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஹைட்ரஜன் விச் லைஸ் விசிபிள் ரீஜன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வந்து பால்மர் சீரியஸ். ஓகே, வாட் இஸ் ஐசோடோப்ஸ்? இது வந்து இதில் ஒரு நியூக்ளியை ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்கணும், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் ஆர் கால்டு ஐசோடோப்ஸ். ஸோ அதுக்கான திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். கரெக்டாக 1H1 1H2 1H3 அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பராக இருக்கும். ஐசோபார்ஸ் அப்படின்னா நியூக்ளியை ஹேவிங் சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் ஆர் கால்டு ஐசோபார்ஸ். சரியா? ஆர் கால்டு ஐசோபார்ஸ். கிவ் த ரிலேஷன் பிட்வீன் த நியூக்ளியர் ரேடியஸ் ஆர் இட் மாஸ் நம்பர் ஏ. இது வந்து ஃபார்முலா R = R0 A⁻⁴. சரியா? ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? டிஃபைன் பைண்டிங் எனர்ஜி. ஸோ இது டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் வாட் இஸ் பைண்டிங் எனர்ஜி? த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் அப் நியூக்ளியஸ் இன்டு கான்ஸ்டிட்யூண்ட் நியூக்ளியான்ஸ் இஸ் கால்டு பைண்டிங் எனர்ஜி. சரியா? ஸோ அதுக்கான ரிலேஷன் அந்த ஃபார்முலா டெல்டா mc². ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். ரைட், வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஆஃப் த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ்? ஸோ இது அந்த ஃபார்முலா, திஸ் இஸ் இனஃப். ஆக்சுவலாக மெயினாக நமக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இதில். அதுக்கப்புறம் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் பர் நியூக்ளியான்? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இஸ் த மெஷர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறத எது டிசைட் பண்ணுது? அந்த பைண்டிங் எனர்ஜி டிசைட் பண்ணுது. மோர் இஸ் த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், மோர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸோடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் வென் த பைண்டிங், அதாவது இன்சைடில் நியூட்ரான் புரோட்டானுடைய அந்த அதுக்குள்ளே அது ஹோல்ட் பண்ணுது இல்லையா, அந்த ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது நியூக்ளியஸுக்குள்ளே எஸ்கேப் ஆகி வெளியில் போகாமல் புரோட்டான் ரிப்பல்ஷன் இருக்கும். அதே மாதிரி நியூட்ரான் கூடயும் அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது எஸ்கேப் ஆகி வெளியில் போகாமல் இன்சைடில் அந்த நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கிறதுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி என்னது? பைண்டிங் எனர்ஜி. சரியா? கிளியர்? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மாஸ் டிஃபெக்ட்? இதுவும் முக்கியமானது. இதில் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் மாசஸ் ஆஃப் நியூக்ளியன்ஸ் ஃபார்மிங் எ நியூக்ளியஸ் வித் ரெஸ்ட் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கால்டு மாஸ் டிஃபெக்ட்ஸ். ஓகே, இது டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேசிக். நியூக்ளியர் ஃபிஷன், த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் of a heavy nucleus into two intermediate mass nuclear fragments with the release the large amount of energy is called nuclear fission. Nuclear fusion, okay va, இது ஒரு டெஃபினிஷன். ஃபிஷன்னா என்ன, வாட் இஸ் ஃபிஷன், வாட் இஸ் ஃபியூஷன். ஸோ இதில் நமக்கு தெரியும். இதில் வந்து என்ன ஆகும், ஆட்டம் ஸ்ப்ளிட் ஆகுது, லார்ஜ் அந்த மாஸ் நம்பர் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து என்ன ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும்போது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் என்னது, நியூக்ளியர் ஃபிஷன். ஃபியூஷன் வந்து ஸ்மால் அந்த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் இருக்கிறது என்ன ஆகும், ஜாயின் டுகெதர் ஆகிட்டு லைக் ஸ்டேபிள் ஸ்டேட் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும். அதாவது எக்ஸாம்பிள் பெஸ்ட்டாக எடுத்திங்கன்னா ஹைட்ரஜன் எப்படி ஹீலியமாக மாற ட்ரை பண்ணுது. ஹைட்ரஜன் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து திரும்ப அது ஒரு ஹீலியமாக கன்வெர்ட் ஆக ட்ரை பண்ணும்போது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். தட் இஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். சன்னில் நடக்கிறது அதுதான். ஸோ நியூக்ளியர் ப்ராசஸ் இன் விச் 2 or more லைட் நியூக்ளியை. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற வேர்டு என்னது, லைட் நியூக்ளியை. ஓகேவா? இந்த இடத்துல ஹெவி நியூக்ளியாக இருக்கும். அதனுடைய நியூக்ளியை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது மாஸ் நம்பர் பெருசாக இருக்கும் இல்லையா, ஹெவி நியூக்ளியாக இருக்கும். அது ஸ்ப்ளிட் ஆகும். இங்கே வந்து லைட் நியூக்ளியை ஒன்றா சேரும். இதில் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ சிங்கிள் ஹெவி நியூக்ளியை வித் ரிலீசஸ் எனர்ஜி இஸ் கால்டு நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, நேம் த சார்ஜ் கேரியர்ஸ் இன் த செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் என்னது, மெயினாக நமக்கு எலக்ட்ரான் அப்புறம் ஹோல்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. வாட் இஸ் அன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்? கிவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ செமிகண்டக்டர் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்டு வாட், பியூரஸ்ட் ஃபார்ம் தான் என்னது, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். பியூரஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்டு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இம்பியூரிட்டி ஆடட் ஆர் டோப்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இம்பியூரிட்டி ஆடட் ஆர் டோப்டு. ஸோ தட் என்ன ஆகும், கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வாட் இஸ் டோப்பிங்? த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங். வாட் இஸ் டோப்பிங் கேட்டாங்கன்னா டிஃபரண்ட் டெஃபினிஷன். த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங்
suitable impurity to crystal structure of a pure semiconductor to enhance the electrical conductivity is called doping. அதுக்கப்புறம் what is hole in the semiconductor? So the vacancy of electron in a covalent bond of semiconductor with the effective positive charge plus is called hole. So அது வந்து positive charge act ஆக ஆரம்பிக்கும். Name the dopant added germanium silicon crystal form p type semiconductor. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், இது 1 மார்க் ரொம்ப முக்கியம். அதாவது பென்டாவலண்ட் ட்ரைவேலண்ட் நம்ம இது பண்ணும்போது இப்போ வந்து நேம் ஜெர்மானியம் சிலிக்கான் ஃபார்ம் பி டைப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரைவேலண்ட் ஆட்டம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் போரான் இண்டியம், அலுமினியம் போரான் இண்டியம் ஆட் பண்ணும்போது பி டைப் செமிகண்டக்டர் ஃபார்ம் ஆகுது பிகாஸ் ஆஃப் த ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. அதுக்கப்புறம் என் டைப் செமிகண்டக்டர் பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறீங்க, அதுக்கு ஆட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் எலிமெண்ட் என்னது, பாஸ்பரஸ் ஆர்செனிக் ஆன்டிமனி. சரியா, அதனுடைய சிம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனுடைய அந்த ரெப்ரசன்ட் பண்ண அந்த கெமிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ பாஸ்பரஸுக்கு பி, அந்த மாதிரி ஆர்சனிக் இஆர், ஆன்டிமனிக்கு எஸ்பி. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, கிளியர், ரைட். அதுக்கப்புறம் டயோடு, இதனுடைய டயோடுடைய சிம்பிள் இது ஜென்ரல் சிம்பிள் பிஎன் ஜங்ஷன் டயோடு. டிப்ளீஷன் ரீஜியன்னா என்ன, the region depleted of majority charge carriers on either side of the junction is called depletion region. What is PN junction is said to be forward bias. So P க்கு பாசிட்டிவ் polarity-யும் N-க்கு வந்து நெகட்டிவ் polarity கனெக்ட் பண்ணுறது தான் என்னது ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ அதான் என்னது பிஎன் ஜங்ஷனில் ஃபார்வர்ட் பயாஸ்னு அர்த்தம். நெகட்டிவ் ரிவர்ஸ் பயாஸ்னால் அப்படி மாற்றி கொடுக்குறது. ஓகேவா. வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன் அண்ட் வாட் ரெக்டிஃபயர், த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன். ரெக்டிஃபயரை நம்ம என்ன பண்ணோம்னா AC into DC is called rectification. AC into DC மாறுறது rectification. அதை கன்வெர்ட் பண்ணுற டிவைஸுக்கு பேர் என்னது ரெக்டிஃபயர். டிவைஸ் இஸ் கால்டு. சொல்கிறது புரியுதா, இது வந்து ப்ராசஸ். ரெக்டிஃபிகேஷன்றது ப்ராசஸ். டிசி டு ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரெக்டிஃபிகேஷன். அந்த ப்ராசஸை பண்ணக்கூடிய டிவைஸுக்கு பேர் ரெக்டிஃபயர். ஓகே. அப்புறம் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர்னா என்ன, ஆஃப் சைக்கிள் நமக்கு தெரியும். த டிவைஸ் விச் கன்வெர்ட்ஸ் ஹாஃப் சைக்கிள் ஆஃப் த ஏசி இன்புட் into DC called half wave rectifier. Full wave rectifier the device converts both the half cycle AC into what, DC. மொத்தமே என்ன கன்வெர்ட் பண்ணிடும், that is full wave rectifier, right. அதுக்கப்புறம் write down any 3 properties of electric charge. ஸோ இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து எல்லாமே பேசிக் டெஃபினிஷன், சிம்பிள் ஸ்மால் 1 லைன் கொஷின்ஸ் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கக்கூடிய 2 மார்க் லெவல் ஆஃப் கொஷின்ஸ், 3 மார்க் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் எல்லா சாப்டரும் முக்கியமானது எதுவோ அதை நம்ம பார்ப்போம். சரியா. write down any 3 properties of எலக்ட்ரிக் சார்ஜ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடிட்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். இதை வந்து கொஷனில் ரைட் டவுன் எனி 2 ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்ஜோட எனி 2 ப்ராப்பர்ட்டி கேட்டால் நீங்கள் எதுனாலும் எழுதலாம். சரியா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடிட்டிவிட்டி இது என்னது, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், குவான்டிசேஷன், லைக் சார்ஜ் ரிப்பிள் அண்ட் லைக் சார்ஜ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கூலும்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இதை 2 மார்க்கில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் கூலும்ஸ் லா நம்ம பார்த்தோம், அதை எழுதிட்டு அதோடைய ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிலேஷனில் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் கே வேல்யூ 1/4πε0 போட்டு இந்த எக்ஸ்பிரஷனில் எழுதி முடிக்கணும். சரியா, புரியுது இல்லையா. இதெல்லாம் டீட்டெயிலாக அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். ரைட் டவுன் கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் எக்ஸ்பிளைன் இன் டர்ம்ஸ். இது வெக்டாரில் எழுதும்போது எஃப் வெக்டார் எழுதும்போது R12 வெக்டார் அந்த கேப்பு. ஓகேவா, இது வெக்டார் ஃபார்ம் ஜென்ரலாக எழுதும்போது. ரைட். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா டெஃபினேஷன் அண்ட் ஆல்சோ ஃபார்முலா. F is equal to என்ன எழுதலாம், நம்ம இப்படி எழுதலாம். அதர்வைஸ் F equal to E equal to KQ/R². இப்படி நம்ம எழுதுவோம். கரெக்டா. ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ். இது நமக்கு தெரியும். கரெக்டாக ஐசோலேட்டட் சார்ஜ் தான் அர்த்தம். ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்குது, ஒன்லி நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருந்ததுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிட்டு இன்ஃபினிட்டியில் எண்ட் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் இன்ஃபினிட்டி எண்ட் அட் த சார்ஜ். ஸோ அதான் அதோடைய மீனிங். ஐசோலேட்டட் சார்ஜாக இருந்தால் இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ். இது பேசிக் ப்ராப்பர்ட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டூ நாட் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப் அது ஃபார்ம் பண்ணாது. டேஞ்சென்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா டேஞ்சென்ட் drawn from the field lines represents direction of electric field at that point. ஓகேவா, இதெல்லாம் முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா ட்ரா த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃபார்
சார்ஜ் q greater than 0, q less than 0. தேர்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ். லாஸ்ட் ஒன் என்னது? டைபோல். சரியா? ஸோ அப்போ டயக்ராம் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் வந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் ஆரோ என்ன போடணும்? அவுட்வர்டில் போடணும். இட்ஸ் எண்ட் அட் இன்ஃபினிட்டி. நெகட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் அது லெஸ் தென் 0 நெகட்டிவ் சார்ஜ். இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் இன்ஃபினிட்டி எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ் ஆரோ இன்சைடில் போடணும். இது என்னது? 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ரிப்பல்சிவ் நேச்சர். ஸோ அப்போ ரெண்டுமே ப்ளஸ் கியூவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? 2 ஃபீல்ட் லைனும் ரிப்பல்சிவ் நேச்சர்னால ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். டைபோலாக இருந்ததுன்னா டைபோல் 1 ப்ளஸ் என்னது? இன்னொன்று மைனஸ். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ் போகும். இது அதே மாதிரி தான். பாசிட்டிவ் அவுட்வர்டு, நெகட்டிவ் ஆரோ இந்த பக்கம் இன்வெர்ட்டில் வரும். சொன்னது புரியுதா? கிளியர்? Define electric dipole moment and mention the expression of the dipole moment. ஸோ இதை நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ கொஸ்டின் அது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் காஸ் தியரம் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ அதுவும் நம்ம பார்த்தாச்சு டெஃபினேஷன். லிசன், இது வந்து டெரிவேஷன். இந்த டெரிவேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். அப்டைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் அண்ட் டைபோல் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுல ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ இருக்குது. அந்த டைபோல் எடுத்து வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகும்போது அந்த டார்க்குடைய ஃபார்முலா தான் நமக்கு டெரைவ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக அந்த டெரிவேஷன் என்ன கிடைச்சிருக்கும்? டவு வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். சரியா? இந்த டெரிவேஷனை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் ஜஸ்ட் சொல்லிட்டு வரேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம டெரைவ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ரீகால் தான் பண்ணுறோம். எதெல்லாம் முக்கியமான ரிமெம்பர் பண்ணிக்கணும், எதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணுன்றதை மட்டும் நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இதுதான் டயக்ராம் கண்டிப்பாக வரணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் வரைஞ்சி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். டயக்ராம் வரையாமல் டெரிவேஷன் மட்டும் போட்டிங்கன்னா யூ வில் நாட் கெட் ஃபுல் மார்க். நெக்ஸ்ட், when does the torque on electric dipole kept in uniform electric field is maximum and minimum? இந்த ஃபார்முலா இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? டவ் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டாரா? அப்போது மேக்னிடியூட்ல என்ன வரும்? டவுஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா, பி சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். கரெக்ட்? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் டஸ் த டார்க் ஆஃப் டைபோல் கெப்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் மேக்ஸிமம் எப்போ கிடைக்கும், மினிமம் எப்போ கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ சைன் தீட்டாவில் தீட்டா 0 டிகிரி போடும்போது நமக்கு என்ன ஆகிடும்? டார்க்கு 0 ஆகிடும். தீட்டா 0 டிகிரியாக இருந்ததுன்னா டார்க்கும் 0 பிகாஸ் சைன் 0 0. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே மினிமம் கிடைக்கும். தீட்டா 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா டவ் ஈக்குவல் டு பி இன்டி சைன் 90 1 ஆகிடும். ஸோ வில் கெட் மேக்ஸிமம். ஸோ அதாங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ டார்க் ஆஃப் டைபோல் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இஸ் மேக்ஸிமம் டைபோல் மொமெண்ட் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருந்துச்சுன்னா பெர்பெண்டிகுலர் டு என்ன அர்த்தம்? 90 டிகிரி. பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னா 90 டிகிரி. சொல்கிறது புரியுதா? தட் இஸ் த மீனிங் ஆஃப் பெர்பெண்டிகுலர். டார்க் ஆஃப் டைபோல் மினிமம் ஈக்குவல் டு 0 when the parallel or anti parallel. parallel நமக்கு 0 தான் கிடைக்கும். anti parallel அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 or theta equal to 180 டிகிரி. இந்த கேஸில் ஆன்சர் என்னது? ஒரே ஆன்சர் தான். டவுஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் கிடைக்கும். பிகாஸ் சைன் 180 ஆல்சோ 0. நெக்ஸ்ட்டு another derivation என்னது? obtain expression for electric field at a point due to infinitely long straight wire uniformly charged wire. ஸோ இன்ஃபினைட் வயரில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் போது அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கும்போது என்னவாக இருக்கும்? ஸோ அந்த டெரிவேஷன், அந்த டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட் இந்த டெரிவேஷன் நம்ம பார்த்துருக்குறோம். லேம்டா ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு லேம்டா டிவைட் பை 2 பை எப்சிலான் நாட் ஆர். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். இதெல்லாமே 3 மார்க் டெரிவேஷன். சரியா? இதெல்லாமே என்னது? 3 மார்க். அதிகமாக ரிப்பீட் ஆகக்கூடிய 3 மார்க் டெரிவேஷன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்ஃபினிட் பிளேன் ஷீட். ஸோ இதுவும் நம்ம நல்லா பார்த்துருக்குறோம். ஃபைனலாக டெரிவேஷன் இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் டயக்ராம் போடுங்க, அதில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஸோ இதை நீங்கள் எப்படி டெரைவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு எப்படி உங்கள் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களோ அந்த பேட்டர்னே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட் எந்த கொஷின் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு அந்த பேட்டர்லேயே போடுங்க, கரெக்டாக ஃபுல் மார்க் உங்களுக்கு வந்துடும். ஸ்டெப்ஸை கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். சரியா? இதில் இருக்கிறது அப்படியே எழுதுன்றதுக்காக நான் இதை கொடுக்கல. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், அப்புறம் அது என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் எழுதியிருக்கிறேன். சரியா? கிளியர்? ரைட்.
What are equipotential surface? Write down its properties. So இது ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். An equipotential surface is the surface at every point which the electric potential is same constant everywhere. அதுக்கப்புறம் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா the work is done in moving test charge from one point to other. equipotential surface என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். equipotential surfaceல நம்ம ஏதோ ஒரு சார்ஜை வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அந்த சர்ஃபேஸில் மூவ் பண்ணிங்கன்னா ஒர்க் டன் என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். பிகாஸ் பொட்டென்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட். அதனால் ஃபார் எனி சார்ஜ் கான்ஃபிகரேஷன் equipotential surface through a point is normal to the electric field that point. Two equipotential surface will never intersect. இதெல்லாமே அதனுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் derive the relation between electric field and potential charge is equal to minus dV by dr. ஸோ ப்ளஸ் சார்ஜ் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறீங்க, அதை சுற்றி என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் சார்ஜ் அவுட்வர்டில் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஆர் டிஸ்டன்ஸுக்கு 1 கூலும் சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் நம்ம அதில் தான் கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதாங்க என்ன அர்த்தம்? let unit positive charge is moved from B to A against the electric field E vector. The work done is process work done equal to electric field into dr. W equal to E vector dot dr vector. ஸோ அப்போ இதில் மேக்ஸிமம் கேஸ் எடுக்கிறாங்க மைனஸ் இ டிஆர்னு வரும். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து விபி இது விஏ. அப்போது மைனஸ் இடிஆர் ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி. ஆஃப்டர் சிம்பிளிஃபை வில் கெட் ஆன்சர் இஸ் வாட்? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர். இந்த ஃபார்முலா அவங்க நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அது ப்ராப்ளமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அப்டைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த டெரிவேஷனும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் கேஸில் எடுக்கிறோம். ஸோ ஒரு சார்ஜும் அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லிடுவாங்க. லைக் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் சார்ஜ் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் இல்லை டோட்டல் ஒர்க் டன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ ஒரு சார்ஜை ப்ளேஸ் பண்ணும்போது எப்படி வரும்ன்றது யூஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 by R. அதான் ஃபார்முலா அதுக்கு. அப்போ ஒரு சார்ஜ் ஒரு இடத்துல வைக்கும்போது அதனுடைய டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு சார்ஜ் வைக்கும்போது எந்த ஃபீல்டு இருக்காது. செகண்ட் சார்ஜ் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு சார்ஜ் அகேன்ஸ்டாக கொண்டு வரீங்க. தேர்ட் சார்ஜ் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு அகேன்ஸ்டாக வரும். ஸ்கொயராக இருந்ததுன்னா ஃபோர்த் சார்ஜ் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சார்ஜ் அகேன்ஸ்டாக கொண்டு வரீங்க 4 கார்னர்ஸில். அப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் டோட்டல் பொட்டென்ஷியல் கிடச்சிரும். இதை நான் ஆல்ரெடி டெரிவேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக? அதே மாதிரி இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வரும்போது ஃபஸ்ட்டு சார்ஜ் வைக்கும்போது ஜீரோ இருக்காது. பிகாஸ் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபீல்டில் தான் நம்ம ஃபஸ்ட் சார்ஜ் வைக்கிறதுனால அங்கேயும் பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகும். ஸோ அது எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கேஸ். இது வந்து ஆப்சன்ஸ். ஓகே, ரைட் டவுன் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் ஆர் இன் ஸ்டாட்டிக் ஸ்டேட் இன்சைட் அ கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்சைடில் என்னவாக இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அட் த சர்ஃபேஸ் ஆஃப் சார்ஜ் கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு மஸ்ட் பி நார்மல் டு த என்னவாக இருக்கும்? மஸ்ட் பி நார்மல். அந்த வேர்டு இருக்கணுங்க. சர்ஃபேஸ் அட் த எவ்ரி பாயிண்ட். த இன்டீரியர் ஆஃப் எ கண்டக்டர் கேன் ஹவ் நோ எக்ஸஸ் சார்ஜ் இன் த ஸ்டாட்டிக் சுச்சுவேஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் throughout the volume the conductor and is equal to the potential as on its surface. Electric field at the surface of charged conductor is equal to sigma by epsilon naught. அதுக்கப்புறம் electrostatic shielding அது லாஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி. The cavity inside of a conductor is shielded from outside electrical influence so that electric field inside the cavity is always zero. This is known as electrostatic shielding. இது நம்ம முன்னாடி இந்த பாயிண்ட்டை பார்த்துட்டோம். சரியா? கிளியர்? நான் எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ரிமைண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். நான் எந்தெந்த பாயிண்ட்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டோ ஜஸ்ட் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். எது மிஸ் பண்ணக்கூடாது, எது கண்டிப்பாக எழுதணும், எந்த வேர்டு முக்கியமான வேர்டு, அதெல்லாம் உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளியராக இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ரொம்ப டீட்டெயிலாக டீச் பண்ணல நான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் புரிஞ்சுங்க. ஸோ என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம இப்போ லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பார்க்குறோம். எதெல்லாம் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணணும், எதெல்லாம் ஞாபகம் வைக்கணும் வச்சுக்கோமா, அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணி விடுறேன். நீங்கள் எதாவது மறந்துருந்தால் ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இல்லை எதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட இப்போ படிச்சிருங்க சிலது. அதுக்காக தான் நான் கொடுத்துருக்குறேன். சரியா? ரைட். மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் ஆன் விச் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ இதில் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் கேஸ் எடுத்திங்கன்னா ஃபார்முலா வந்துட்டு C is equal to என்ன வரும்? C equal to K into epsilon naught A by D. ஜென்ரலாக டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது
வேக்கமில் இருக்கும்போது எப்சிலான் நாட் A/Dன்னு இருக்கும். டைரக்ட் இன்சர்ட் பண்ணால் K எப்சிலான் நாட் A/D. ஸோ பேரபோலிக் கெப்பாசிட்டர் கேஸில் வந்துட்டு ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதுக்கப்புறம் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேவை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதுக்கப்புறம் செப்பரேஷன் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் D டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரியா? கிளியர்? ரைட். derive the expression the equivalent capacitance. இது வந்து capacitance connected in series and parallel. ஸோ எப்படி ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரல் இருக்குமோ அந்த மாதிரி இந்த டெரிவேஷன் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது சீரிஸில் இருக்கும்போது 1/CS = 1/C1 1/C2 if n number of capacitor connected 1/Cn வரைக்கும் எழுத முடியும். பேரலாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? C1 + C2க்கு ஈக்குவல். ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? ரைட். அதுக்கப்புறம் டிஃபைன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ இந்த கேஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். V = drift velocity v d vector, actually அது வெக்டார் அது, minus E vector by m into tau. Deduce the expression for drift velocity. இது derivation. Derive the derivation of the drift velocity. ஸோ இந்த டெரிவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த டெரிவேஷன் எப்படி கொண்டு வரதுன்றது நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அந்த பேட்டர்னில் ப்ராப்பராக எல்லா ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. State and explain Ohm's law. இது definition. Mention the limitations of Ohm's law. இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதையும் நம்ம பார்த்துட்டோம். R = L/A. இது வந்து ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ். சீரியஸாக இருந்தால் R1 + R2 கரெக்டாக n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரியஸ் 2 மட்டும் இருக்குது. n வந்துன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். பேரலாக இருந்தால் 1/R = 1/R1 1/R2 1/R3 அதாவது. அதுக்கப்புறம் derive the expression for equivalent internal resistance of series combination 2 cells. ஸோ செல்லு கேஸ் எடுக்கும்போது டெர்மினல் வோல்டேஜ் ஃபஸ்ட் பேட்டரிக்கு வந்து E1 - IR1, செகண்ட் டெர்மினல் வோல்டேஜ் என்ன வரும்? V2 = E2 - IR2. R1 R2 internal resistance of the cells. அப்போ டோட்டல் வோல்டேஜ் எழுதிங்கன்னா என்ன வரும்? இதில் ஆட் பண்ணிக்கணும். இது சீரியஸ் கேஸுக்கு V1 + V2 வோல்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் வோல்ட் அப்ளைட் வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கும் சீரிஸில் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா. ஏன்னா பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து சீரிஸில் இருக்கும்போது இருக்கும். ஸோ E1 - IR1 + E2 - IR2 இதில் காமன் டேர்ம் ரெண்டுத்தில் I இருக்குது. மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிரஷன் எதுனா இப்படி வரும். ஸோ இதை என்னென்னு இதெல்லாம் ஈக்குவலண்ட் EMF R ஈக்குவலண்ட். ஸோ E1 + E2 இது என்ன வரும்? I1 R ஈக்குவலண்ட் R1 + R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப்ஸ் லா ஆஃப் அண்ட் எலக்ட்ரிக் நெட்வொர்க். ஸோ இந்த டெஃபினேஷன் நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி F = QVB sin θ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த பாயிண்ட் தான். ஓகே. அதே மாதிரி மேக்ஸிமம் கேட்டிருக்கிறாங்க. when does force experienced by மேக்ஸிமம்னா θ = 90 டிகிரி because F = QVB sin θ. அப்போ θ 90 இருந்தால் sin 91. அப்போ F எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? QVBக்கு ஈக்குவலாக இருக்கும். சொன்னது புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் this one is important derivation. Deduce the expression for magnetic force. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் டெரிவேஷன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 3 மார்க் டெரிவேஷன். ஓகே. F = I × L vector + B vector அந்த டெரிவேஷன் இருக்கு இல்லையா, அதை டெரைவ் பண்ணணும் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பை யூஸிங் தட் டயக்ராம் போடணும் அவசியம் கிடையாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் போட்டு நீங்கள் போடலாம். அதர்வைஸ் யூ கேன் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டார் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா தான் என்னது? F vector = I × L vector + B vector. அதர்வைஸ் F = மேக்னெட்டிக் ILB sin θ. சரியா? இந்த டெரிவேஷனை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இது என்னென்னா deduce the expression for radius and angular frequency of circular motion charged per uniform magnetic field. ஓகேவா? ஸோ இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். mv²/r = QVBக்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணி mv²/r = QVB சிம்பிளிஃபை பண்ணால் ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒமேகா = V/R. ஸோ V = R⍵. இது ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒமேகாவோட ஆன்சர் இது. இது என்னது கிடைக்கும்? ஃப்ரீக்வன்சி நியூ = QB/2m. டைம் பீரியட் வந்து 2π/Tன்றதுனால இது ஒமேகா = 2π/ν. ஸோ அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் டிஃபைன் பை இட்ஸ் லா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். டிஃபைன் பை இட்ஸ் லா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ dB directly proportional to current, கரெக்டா? dl by inversely proportional to r square. So I dl sin theta by r square. Proportionality constant என்னது? mu naught by 4 pi dl sin theta by r square. mu naught by 4 pi என்றது என்னது? Proportionality constant, கரெக்டா? இது ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 3 மார்க் டெரிவேஷன். derive the expression for magnetic field due to straight conductor of infinite length current using ampere circuit எல்லாம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஒயரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுமோ அதை சுற்றி என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணும்போது அதனுடைய ஃபார்முலா என்ன, அதுதான் இந்த கேஸு. mu naught by 2 pi into IR. ஸோ I by R. அதுக்கப்புறம் வித் சர்க்யூட் டயக்ராம் எக்ஸ்பிளைன் ஹவு கால்வனாமீட்டர் கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர். கால்வானாமீட்டரை எப்படி வந்து அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது, ஹவு டு கன்வெர்ட் கால்வானாமீட்டர் இன்டு அம்மீட்டர் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இந்த கண்டிஷன் நமக்கு தெரியும். என்னது? கால்வானாமீட்டர் அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு ஆட் வாட்? ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். பேரலாக ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும். அந்த வேல்யூ ஸ்மாலாக இருக்கணும். கால்வானோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும். ஸோ ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸு கால்வானோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா தென் கால்வானோமீட்டர் கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர். ஸோ அம்மீட்டர் ரேஞ்ச் ஆஃப் கரண்ட் கால்வானோமீட்டர் மெஷர்மெண்ட் பண்ணும். ஸோ அப்போ பாஸ் ஆகக்கூடிய அந்த கரண்ட் இதுதான். இது கால்வானோமீட்டர் கரண்ட்டு இப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணதுனால இங்கே கரண்ட் டிவைட் ஆகுது. கால்வானோமீட்டர் கரண்ட் இது வந்து டோட்டல் கரண்ட் மைனஸ் ஜங்ஷன் ரூல், கிர்ச்சாஃப் ஜங்ஷன் ரூல், I மைனஸ் IG. அப்புறம் திரும்ப இந்த பாயிண்ட்டில் வந்து மறுபடியும் ரெண்டு ஜாயின் ஆகிடும். ஸோ இல் கெட் த டோட்டல் கரண்ட். ஸோ இப்படி தான் கால்வானோமீட்டர் ஒர்க் ஆகுது. சாரி, கால்வானோமீட்டர் அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது வரக்கூடிய கேஸு இது வந்து எஸ்ன்றது இங்கே ரெசிஸ்டன்ஸ், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஜின்றது கால்வானோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஹவு டு கன்வெர்ட் கால்வானோமீட்டர் டு வோல்ட்மீட்டர். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? இங்கே வந்து என்ன பண்ணணும்? ரெசிஸ்டரை பேரலாக கனெக்ட் பண்ணணும். வேல்யூ அதிகமாக இருக்கிற ரெசிஸ்டர் பேரலாக கனெக்ட் பண்ணோம்னா பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். ஏன்னா சீரிஸில் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும்? பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சீரிஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வோல்ட்மீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது கால்வானோமீட்டர் டு வோல்ட்மீட்டர். ஸோ இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும். முன்னாடி பார்த்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், இப்போ பார்க்குறது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டி மெயினாக அதே தான். ஃபஸ்ட் நம்ம பார்த்ததில் வந்து கண்டினியூஸ் க்ளோஸ் டு லூப், இதுதான் முக்கியமான ஸ்பெஷல் பாயிண்ட். இதில் கண்டினியூஸ் க்ளோஸ் டு லூப் ஃபார்ம் ஆகும். டூ நாட் இன்டர்செக்ட், இதுவும் என்ன ஆகாது? இன்டர்செக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் the tangent of the line given point represents direction of the net magnetic field. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணோம்னா அந்த பாயிண்ட்டில் டேஞ்சன்ட் லைன் எந்த டேரக்ஷனோ அந்த டேரக்ஷன் என்னது? டேரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. த லார்ஜர் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா த ஸ்ட்ராங்கர் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார். ரைட். அதுக்கப்புறம் ஸ்டேட் எக்ஸ்பிளைன் காஸ் லா இன் மேக்னெட்டிசம். காஸ் லா இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம பார்த்துட்டோம். ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught. காஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம் என்ன ஆகும்னா 0 ஆகிடும். ஓகே, காஸ் லா மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் இதில் என்னவா இருக்காது? டூ நாட் எக்ஸிஸ்ட். மோனோபோல்ஸ்னால் என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எப்படி செப்பரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி மேக்னெட்டில் என்ன பண்ண முடியாது? நார்த் போல் சவுத் போல் தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. மோனோபோல்ஸ் எப்பயுமே என்னவா இருக்காது? அதெல்லாம் எக்ஸிஸ்டாக இருக்காது. மோனோபோல்ஸ் எதில் மட்டும் தான் எக்ஸிஸ்ட்டு? சார்ஜில் தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக பிரிக்கலாம். நார்த்து சவுத்து போல் தனியாக பிரிக்க மாட்டோம். எப்பயுமே அது ரெண்டும் ஒரு சைடு நார்த்து ஒரு சைடு சவுத்து, அந்த பேர் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ தனியாக பிரிக்க முடியலன்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆர் டு நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அந்த பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் எனி 3 மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த சாப்டர் 5 மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டரில். ஏன்னா அது மோஸ்ட்லி தேரி தான் இருக்கும். ஒரு ஃபியூ ஃபார்முலா டெரிவேஷன் மட்டும் தான் இருக்கும் அதில். சரியா? மீதி எல்லாமே தேரியாக தான் இருக்கும். அதில் மெயினாக பாராடையோ ஃபெரோ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். சசப்டபிலிட்டி, பெர்மியபிலிட்டி, இந்த ரிலேஷன்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் அந்த சப்ஸ்டன்ஸுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அதில் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும், டயா பேரா ஃபெரோ, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா தான் இன்கேஸ் கேஸ் ஸ்டடியில் இந்த சாப்டர் வந்து கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அப்போது த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிஸில் வந்து த சப்ஸ்டன்ஸ் விச் ஹேவ் டெண்டன்சி டு மூவ், மெயின் பாயிண்ட் இதுதான்.
எப்படி மூவ் ஆகும்? மூவ் ஃப்ரம் ஸ்ட்ராங்கர் டு வீக்கர் பார்ட். டயா வந்து ஸ்ட்ராங்கர் டு வீக்கர், பேராவும் ஃபெரும் வீக்கர் டு ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஓகே, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில். அதுக்கப்புறம் இது வந்து வீக்லி ரிப்பிள்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து ரிப்பிள் பண்ணும், வீக்லி ரிப்பிள்டு பை த மேக்னெட்டிக் ஃபீல்டு. த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி என்னவாக இருக்கும்? ஸ்மால், அதுக்கப்புறம் நெகட்டிவ். சசப்டபிலிட்டி ஸ்மால் அண்டு நெகட்டிவ், ஜீரோவோட கம்மியாக இருக்கும், -1க்கு உள்ளே தான் வரும் நெகட்டிவில். த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் லெஸ் தென், இது வந்து 0க்கு 1க்கு நடுவில் இருக்கும். இதில் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. அதுக்கப்புறம் மீடியமுடைய பெர்மியபிலிட்டியும் இதையும் நம்ம வேக்கமே கம்பேர் பண்ணோம்னா வேக்கமுடைய பெர்மியபிலிட்டி கிரேட்டர் தென் இதில் டயாவில், மீடியமில் கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த சசப்டபிலிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. டயா வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர், சசப்டபிலிட்டி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். பாராஃபோரா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சராக இருக்கும். கிளியர்? பிஹேவியர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நியர் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஷோன் இந்த ஃபிகர். இந்த டயக்ராம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் முக்கியம், ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு இது எந்த சப்ஸ்டன்ஸோடைய ஃபீல்டு லைன்ஸ், டயாவா பேராவா ஃபெரோவா அப்படின்னு கேட்கலாம். அப்போது இதில் ரிப்பிள் ஆகும், ஃபீல்டு லைன்ஸ் என்ன ஆகும்? டயாவில் ரிப்பிள் ஆகும். சென்ட்ரலில் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ரிப்பிள் ஆகுறதுனால இந்த ஃபீல்டு லைன்ஸில் இந்த மாதிரி போகும், சென்ட்ரலில் ரெடியூஸ் ஆகும். இதில் டயாவில். சரியா? ஸோ திஸ் இஸ் அ டயக்ராம் ஃபார் டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேராமேக்னெட்டிக். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். இதில் இருக்கிற அந்த 3 ஹெட்டிங் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வந்து வீக்லி மேக்னடைஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீக்லி அட்ராக்டட், அது வந்து ரிப்பிள்டுன்னு பார்த்தோம் இல்லையா? இது வந்து வீக்லி அட்ராக்டட், மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்லி அட்ராக்டாக இருக்கும். கிளியர்? அதுக்கப்புறம் இந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி ஸ்மால் அண்டு பாசிட்டிவ், சசப்டபிலிட்டி வேல்யூ ஸ்மால் அண்டு பாசிட்டிவாக இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேல்யூ வந்து என்ன இருக்கும்? ஸ்லைட்லி மோர் தென் 1 இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேல்யூ வந்து ஸ்லைட்லி மோர் தென் 1. புரியுதா? இந்த பெர்மியபிலிட்டி இஸ் மோர் தென், இது வந்து மீடியமுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா மியூ கிரேட்டர் தென் மியூ நாட்டாக இருக்கும். போன கேஸில் டயாவுக்கு என்ன பார்த்தோம்? மியூ லெஸ் தென் மியூ நாட்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேக்கமுடைய பெர்மியபிலிட்டி வந்து மீடியமுடைய பெர்மியபிலிட்டியை விட என்னவாக இருந்தது? அதிகமாக இருந்தது டயாவில், அதாவது மியூ லெஸ் தென் மியூ நாட்டு. இங்கே வந்து மியூ கிரேட்டர் தென் மியூ நாட்டு. வேக்கமாக விட மீடியமுடைய பெர்மியபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேர் சசப்டபிலிட்டி வேரிஸ் இன்வர்ஸ்லி வித் டெம்பரேச்சர்னால இது சேஞ்ச் ஆகும். பிஹேவியர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஓகேவா? ஸோ பிஹேவியர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நியர் ஏ டயமேக்னெட்டிக், இட்ஸ் பேரா இல்லையா? இது டயா இல்லை, இது பேரா. பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான், இது வந்து பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் இது அட்ராக்டட், ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே இன்சைடில் போயிருக்கும். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது டயாவில் எக்ஸ்பெல்ட் ஆகும், இன்சைடில் ஃபீல்ட் லைன்ஸ் குறையும். இந்த மாதிரி தான் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். பாராவில் பார்த்தீங்கன்னா இன்சைடில் நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ அட்ராக்டட் நேச்சர் இது, அதனால் ஃபீல்ட் லைன்ஸ் இன்சைடில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரியா? இதில் பாராவில். அதுக்கப்புறம் இது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா வீக் டு ஸ்ட்ராங், அந்த டைரெக்ஷனில் தான் என்னுடைய அந்த ஃபீல்ட் லைன்ஸோட டைரெக்ஷன் இருக்கும். சரியா? ரைட். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்டு, இது ஃபெரோ ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்டு. அதே மாதிரி ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். பாரா வந்து வீக்லி அட்ராக்டட், இது வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். தேர் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் லார்ஜ், ரொம்ப லார்ஜாக இருக்கும். சசப்டபிலிட்டி என்னவாக இருக்கும்? ரொம்ப லார்ஜாக இருக்கும். இதில் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆல்சோ கிரேட்டர் தென் 1, தட் ஆல்சோ கிரேட்டர் தென் 1. அதுக்கப்புறம் their permeability is many times more absolute permeability, mu greater than mu naught. So susceptibility decreases with increase in temperature. Susceptibility decreases increase in temperature. எதில்? ஃபெரோவில். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்க சசப்டபிலிட்டி என்ன ஆகும்? ஃபெரோவில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ சசப்டபிலிட்டி அதிகமாக குறையும். ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும்? நீங்கள் அதிகமாக டெம்பரேச்சர் கொடுக்கும்போது
ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய அந்த ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆகிட்டு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக அதை மாற ஆரம்பிச்சிடும். எப்போ? ஃபார் லார்ஜ் டெம்பரேச்சரில். சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் இன்சைட் த மெட்டீரியல். அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஸ் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெயின் டிஃபரன்ஸ் என்னென்னன்றதை நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் இது வீக்லி ரிப்புல்டு, இது வீக்லி அட்ராக்டட், இது ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். திஸ் இஸ் கம்பேரிசன் பிட்வீன் டயா பாரா ஃபெரோ. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது இது எக்ஸ்பெல்ட் அவுட். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில் என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து இன்சைடில் ரெடியூசஸ், இங்கே இன்க்ரீஸ் ஆகும். இன்சைடில் அந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து இன்க்ரீசஸ், இங்கே ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட், அதிகமாக கான்சன்ட்ரேட் ஆகும். இங்கே ஹைலி கான்சன்ட்ரேட்டட், இங்கேயும் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இன்சைடில் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ். புரியுதா? பார்த்தா அந்த பாயிண்ட் தான் லாஸ்ட்டாக சம்மரைஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி வந்து இதில் லோ நெகட்டிவ், மெயினாக என்னது? லோ அண்டு நெகட்டிவ். இது வந்து லோ அண்டு பாசிட்டிவ், இது ஹை அண்டு பாசிட்டிவ். அவ்வளோதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். சாரி, நாட் கிரேட்டர் தென் 1. இது டயா இல்லையா, 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி லெஸ் தென் 1 இதில் டயாவில், இதில் தான் கிரேட்டர் தென் 1. இதில் ரொம்ப ரொம்ப கிரேட்டர் தென் 1 இருக்கும், கிரேட்டர் வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். The magnetic susceptibility decreases with increase in temperature. Susceptibility decrease ஆகும், increase in temperature. இதில் வந்து decreases, increase in temperature, certain high temperature they become paramagnetic. Certain high temperatureக்கு என்னவா மாறிடும்? இங்கேயும் susceptibility decrease ஆகும் டெம்பரேச்சர்னால. எதில்? ஃபெரோவிலையும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன ஆகும்? ஃபைனலாக பாராவிலிருந்து ஃபெரோவிலேருந்து பாராவாக மாறிடும். ஓகே, புரிஞ்சுதா? ரைட். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது டெஃபினேஷன் நம்ம பார்த்துட்டோம். லென்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, திஸ் இஸ் ஆல்சோ டெஃபினேஷன். ஸோ இங்கே நார்த்து நீங்கள் டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது இங்கே நார்த்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இது மூவ் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே நார்த்து பொலாரிட்டி ஆக்ட் ஆகும். அவே எடுக்கும்போது ஆப்போசிட்டில் சுற்றும் கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸில் இருக்கும். கிளாக் வைஸில் இருந்தால் சவுத் பொலாரிட்டி ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இதுதான் அந்த லென்ஸில் யூஸ் பண்ணி நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது. அந்த டெஃபினேஷன் நம்ம ஆல்ரெடி ஹைலைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அனதர் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் இது மோஷனல் இஎம்எஃப் இந்த சாப்டரில். ஓகேவா? ஸோ இதனால நம்ம கொஷின்ஸ் வரலாம். ஸோ இந்த டெரிவேஷனை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? பிஎல்வி அப்படின்னு கிடைக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு, லென்த் ஆஃப் த ராடு, அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அதோடைய வெலாசிட்டி. ஸோ அதை முடித்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? இன்டியூஸ்டு இஎம்எஃப் கிடைச்சிடும். இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி அப்படின்னு கிடைக்கும். சரியா? ரைட். அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஆல்சோ டெரிவேஷன். பொட்டென்ஷியல் எனர்ஜி stored in a coil or solenoid எப்படின்னு கேட்கலாம். ஸோ half of L² அதாவது potential is stored in a inductance அப்படி கேட்டாலும் சரி, potential is stored in a winding coil or potential is stored in a solenoid. இது எல்லாமே என்னது? இதே டெரிவேஷன் தான். ஸோ இதிலிருந்து டெரைவ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். இந்த டெரிவேஷன் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ அதனால் இதையும் மறந்துடாதீங்க. கிளியர்? ஸோ half of Li². அதுக்கப்புறம் show that voltage leads by pi/2 when AC voltage applied to a pure inductance. Pure inductance இது ஒரு டெரிவேஷன். பியூர் இண்டக்டன்ஸ் கேஸுக்கு ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா கரண்ட்டோட ஈக்குவேஷன் என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ கரண்ட்டோட ஈக்குவேஷன் இதுதான் கிடைக்கும். I = Im × sin of ω_t - pi/2. இந்த டெரிவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டெப்ஸு அதாவது என்னென்னா டயக்ராம், மெயின் கொஸ்டின் என்ன, அதுக்கப்புறம் அந்த டெரிவேஷனோட எய்ம் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ அது நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி அப்படியே படிச்சுக்கோங்க. சரியா? அதில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன வரும்? ஃபைனலாக ஆன்சர் இதில் வோல்டேஜும் கரண்ட்டையும் பார்த்தீங்கன்னா the current lags the voltage by pi/2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ரைட். ஷோ தட் த கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் pi/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்ட் எதில் லீட் ஆகும்? கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட். சம்டைம்ஸ் டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். டெரைவ் த கரண்ட் இன் த கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட்னு கேட்கலாம். இன்டெரக்டாக எப்படி கேட்கலாம்? டெரைவ் த கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை pi/2. வோல்டேஜோட கரண்ட் pi/2 லீட் ஆகக்கூடிய கேஸுக்கான டெரிவேஷன் டெரைவ் பண்ணாங்கன்னா தட் இஸ் மீனிங் ஆஃப் வாட்? பியூர் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட் அப்படின்னு அர்த்தம்.
இதில் கரண்ட் என்ன கிடைக்கும் அப்ளைட் ஏசி வோல்டேஜுக்கு I equal to Im sin of omega t plus pi by 2 அதனால தான் இங்கே current leads the voltage by pi by 2 inductanceல current lags the voltage by pi by 2 நம்ம அப்படி நாங்கள் பார்த்தோம் கரெக்டா ஞாபகம் இருக்கா ரைட் அதுக்கப்புறம் derive the expression for resonance frequency this is also derivation this is very simple resonance condition என்னன்னு கேட்பாங்க resonance frequency derive பண்ணுங்கன்னுவாங்க ஸோ அதில் z equal to எதுக்கு கிடைக்கும் ஈக்குவல்னு கிடைக்கும் z equal to உங்களுக்கு ஆருக்கு ஈக்குவலாக கிடைக்கும் எப்போ xl equal to xc இருக்கும்போது that is a resonance condition இது இருக்கு இல்லையா xl equal to xc இருந்தால் that is resonance condition ஸோ கரண்ட் I மேக்ஸிமமாக இருக்கும் ரெசனன்ஸ் கேஸில் கரண்ட் என்னவாக இருக்கும் ரெசனன்ஸ் கண்டிஷனில் கரண்ட் I மேக்ஸிமம் இம்பிடன்ஸ் மினிமமாக இருக்கும் இம்பிடன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் z equal to ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும் இம்பிடன்ஸ் வந்து மினிமம் must be minimum அந்த மினிமம்ன்றது எதுக்கு ஈக்குவல் அந்த மினிமம்ன்றது z equal to r க்கு ஈக்குவல் ஸோ திஸ் இஸ் த ரெசனன்ஸ் கண்டிஷன் ஒமேகா ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் எல்சி ஸோ அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒமேகாவுக்கு போல 2 பை நியூ போட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும் தட் இஸ் கால்டு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி 1 by 2 pi root of LC omega XL value omega not L ஞாபகம் இருக்கா XL equal to inductive reactance omega L னு வரும் இங்க டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக omega not L capacitive reactance 1 by omega C that is 1 by omega not C அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் சரியா புரிஞ்சுதா ஞாபகம் இருக்கா இதெல்லாம் ரைட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பவர் கன்சியூம்ட் இன் ஏசி சர்க்கியூட் இதில் ஆவரேஜ் பவர் இந்த எல்சிஆர் சர்க்கியூட்டில் ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் இன்ட்டு காஸ் ஃபை ஸோ காஸ் ஃபைன்றது இங்கே என்னது பவர் ஃபேக்டர் ஸோ அதெல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கிறோம் புரியுதா நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கிவ் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்கக்கூடிய மெயின் லாஸஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் எடி கரண்ட் லாஸு அதுக்கப்புறம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் லாஸ் டியூ டு ஹீட்டிங் பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பைண்டிங் ஒயர்ஸ் ஹிஸ்டரிசஸ் லாஸ் இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வெண்ட் லாஸ் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்னன்றது கரெக்டாக ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸ்டேட் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஸ்னெல்ஸ்ல ஆல்சோ வி ஸ்டடிட் இதோட டெஃபினிஷன் கரெக்டாக the ratio of sin of angle of incidence ஸோ இது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிஷன் லைட் மஸ்ட் பி வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கேட்பாங்க ரைட் டவுன் த கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கேட்டாங்கன்னா லைட் ரே மஸ்ட் ட்ராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டென்சர் மீடியம் மஸ்ட் பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் த பேர் ஆஃப் மீடியா சரியா இது முக்கியமான அனதர் இம்பார்ட்டன்ட் டூ பாயிண்ட்ஸ் கரெக்டாக ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன லைட் மஸ்ட் பி ட்ராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேரர் போனால் தான் அது பாசிபிளாக இருக்க முடியும் அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன நடக்கும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பாசிபிள் வாட் இஸ் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டை நம்ம சம் ஆங்கிளில் இன்சிடென்ட் பண்ணுறோம் நார்மல் லைன்லேருந்து ரிஃப்ராக்ட் ஆகுது அவே ஃப்ரம் த நார்மல் டென்ஸ் டு ரேரர் போச்சுன்னா ரிஃப்ராக்டட் ரே அவே ஃப்ரம் த நார்மல் இப்போ இந்த ஆங்கிளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணும்போது ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் ஆர் என்னவாயிடுது த ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி ஸோ எந்த பர்டிகுலர் ஆங்கிள் லைட்டை இன்சிடென்ட் பண்ணும்போது டென்சர் டு ரேரரில் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் 90 டிகிரி கிடைக்குதோ அந்த இன்சிடென்ட் ஆங்கிளோட நேம் தான் என்னது கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்போது அதை விட கிரேட்டராக இன்சிடென்ட் பண்ணும்போது அந்த லைட் என்ன ஆகிடும் இன்னும் அதிகமாக ரிஃப்ராக்ட் ஆகுறதுனால அதே மீடியம் ரிட்டர்ன் வந்துடும் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இவ்வளோதான் அது தெரியாது ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹைஜென்ஸ் பிரின்சிபல் ஸோ இந்த ஹைஜென்ஸ் பிரின்சிபல் வந்து கம்ப்ளீட்டாக என்னது அந்த
பேசிக் தியரி நம்ம பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த வேவ் ஃப்ரண்ட் கான்செப்ட் வச்சு இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ஹைஜன்ஸ் பிரின்சிபல் ஸ்டேட்டட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது ஈச் பாயிண்ட் அண்ட் வேவ் ஃப்ரண்ட் இஸ் a source of secondary disturbance and secondary wavelets originating from these points spread out in all direction with the speed of wave. The new wave front at any later time is obtained by taking the tangential surfaces the forward direction of all spheres of secondary wavelets. இதுதான் ஆக்சுவலாக 2 பாயிண்ட் ஹைஜன்ஸ் பிரின்சிபல் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாலும் யூ ஹேவ் டு ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் திஸ் டயக்ராம் சரியா இது ரொம்ப ரேர் தான் தேரி போர்ஷன் இதில் கேட்குறது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் நமக்கு தெரியும் இது என்னது ஆன் த ஆக்சிஸ் இந்த டெரிவேஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஞாபகம் இருக்கா ஆன் த ஆக்சிஸோடைய கேஸில் அது டைபோல் கேஸில் ஆன் த ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கும் போது அதனுடைய டெரிவேஷன் ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் ஸோ அந்த டெரிவேஷனை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் 1/4πε0 2p/r³ அதர்வைஸ் நம்ம வேறு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் E வெக்டார் ஈக்குவல் டு 2 × kp வெக்டார் divided by r³ இப்படி எழுதிக்கலாம் ஸோ 1/4πε k எழுதிக்கலாம்னா 2kp வெக்டார்/r³ எழுதிக்கலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த டேட்டா ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸாக இருந்தால் பின்றது எதுக்கு ஈக்குவல் 2aqக்கு ஈக்குவல் ஸோ தேவைப்பட்டால் நம்ம அந்த கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ப்ராப்ளமாக இருந்தால் டெரிவேஷனுக்கு இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக எல்லாத்தையும் போட்டு ப்ராப்பராக டெரைவ் பண்ணி ஆகணும் சரியா ஸோ அதை மறந்துடாதீங்க ஸோ அதுக்கப்புறம் ஈக்குட்டோரியல் பிளேன் அனதர் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் டைபோல் கேஸில் ஈக்குட்டோரியல் பிளேன் ஸோ இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் இதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் சாரி இங்கே ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் இதுதான் ஆக்சுவலாக ஃபைனல் ரிசல்ட் மைனஸ் மிஸ் ஆயிருக்கு E வெக்டார் ஈக்குவல் டு -1/4πε0 r³ அதர்வைஸ் வேறு எப்படி எழுதலாம் -k × p வெக்டார் டிவைடட் பை r³ 1/4πε0 கேவுக்கு பாலா சாரி 1/4πε0 போல கேன்னு எழுதிட்டிங்கன்னா என்ன ஆகிடும் நமக்கு -kp வெக்டார் டிவைடட் பை r³ அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும் ஓகே அதுக்கப்புறம் obtain expression for electric field at outside the point due to uniformly charged spherical shell இது வந்து Gauss law ஓகேவா இது வந்து என்னது ஆக்சுவலாக Gauss law ஸோ இது வந்து Gauss law உடைய அப்ளிகேஷன் ஸ்பெரிக்கல் ஷெல் கேஸுக்கு அவுட் சைட் த பாயிண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா அவுட் சைடு ரேடியஸ் எடுக்கும்போது Gauss law அப்ளை பண்ணால் என்னவா இருக்கும் ஸோ அந்த டெரிவேஷன் தான் இது இன்சைடில் 0 ஆகிடும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கரெக்டாக ஸ்பெரிக்கல் ஷெல்லில் இன்சைடில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா Gauss law அப்ளை பண்ண 0 ஆகிடும் இது அவுட் சைடு கேஸுக்கு இந்த டெரிவேஷன் நம்ம அங்கே பார்த்துருக்குறோம் அடுத்த டெரிவேஷன் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இது பேசிக் தான் அப்டெயின் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதாவது V is equal to 1/4πε0 அதர்வைஸ் V is equal to kq/r எலக்ட்ரிக் ஃபீல்டுனா kq/r² இருக்கும் பொட்டன்ஷியல் என்ன வரும் kq டிவைடட் பை r ஸோ இதை டெரைவ் பண்ணுற இந்த டெரிவேஷனுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் derive the expression for capacitance of parallel plate capacitor derive the expression for parallel plate capacitor so this is other important derivation C equal to ε0a/d so 2 parallel plate இருக்கும்போது ஸோ அதிலிருந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிப்போம் அதிலிருந்து பொட்டன்ஷியலை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் C equal to q/v அதில் பொட்டன்ஷியலை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைச்சிடும் கெப்பாசிட்டன்ஸ் C equal to ε0a/d அப்படின்னு கிடைக்கும் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் in this chapter 3 mark derivation இது சரியா முக்கியமான 3 mark derivation parallel plate capacitance கேஸ்ல ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி இதுவும் 3 mark derivation this also important derivation C equal to q²/2c potential energy stored in a capacitor otherwise work done in a capacitor அப்படின்னு கேட்பாங்க ரெண்டுமே என்னது ஒரே மீனிங் தான் ஸோ இது capacitors connected in series parallel இது பேசிக் கேஸ் நம்ம அதில் பார்த்துட்டோம் ஸ்டார்டிங்லேயே சரியா ஸோ இது ரெண்டும் ஜென்ரலாக டெரிவேஷன் தான் ஸோ இதெல்லாம் இது சிம்பிள் டெரிவேஷன் தான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு இதெல்லாம் வராது அதெல்லாம் வரன்னு பார்க்கக்கூடாது டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நமக்கு எது வேணாலும் வரலாம் சரியா அதுக்கப்புறம் திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் 3 mark டெரிவேஷன் ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இது ஒரு 3 mark டெரிவேஷன் derive the expression for current in a conductor in terms of drift velocity ஸோ அப்படி கேட்பாங்க ஸோ I equal to n/e/v/d அப்படி கேட்கலாம் அதர்வைஸ் ரிலேஷன் பிட்வீன் த கரண்ட் அண்ட் கரண்ட் டென்சிட்டி அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஏவை இங்கே கொண்டு போயிடணும் I/a = j ஆகிடும்
ஸோ J ஈக்குவல் டு NEVD அவ்வளோதான். இதே கொஷின் தான். அடுத்த ஸ்டெப் அடிஷனாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஏவை இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா I/A ஈக்குவல் டு NEVD ஒரு I/A ஜேன்னு போட்டுக்கலாம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜேவில் கேட்டாங்கன்னா அந்த ஒரே ஒரு ஸ்டெப் அடிஷனல் ஆட் பண்ணிக்கணும். ரிமைனிங் திங் சேம் தான் இந்த டெரிவேஷனுக்கு. ஸோ இது வந்து derive the relation between current and drift velocity கேட்கலாம், இல்லை derive the relation between like in terms of current in terms of drift velocity area n அப்புறம் இந்த மாதிரி கொஸ்டினாக கேட்கலாம் அது. சரியா? ஸோ அது கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். திஸ் ஹியர் தெரியுது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் கண்டக்டிவிட்டியோடைய ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு NE²/m. அதுக்கப்புறம் ரெசிஸ்டிவிட்டியில் எழுதினீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி ரோஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி 1/σ. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைச்சிடும். m/NE²τ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ரைட். அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இம்பார்ட்டன்ட் அனதர் டெரிவேஷன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜோடைய அந்த டெரிவேஷனை எழுதுங்க அப்படின்னாங்கன்னா யூ ஹேவ் டு derive it. So this is very simple one. அதுக்கப்புறம் derive the expression for magnetic field at a point on the axis. இது important derivation. So this is also very important derivation. சரி, இப்போ நான் பார்க்குறது எல்லாமே ரொம்ப முக்கியமான டெரிவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதா நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் ஃபைனலாக என்ன கிடைக்கும், μ0 divided by 4π 2π r² by r² plus x² whole power 3/2. இது எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலர் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஆன் த ஆக்சிஸில் சென்டருக்கு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0ன்னு போடுவோம். எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இது r³ r² கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகிடும், μ0 I divided by 2r அப்படின்னு கிடைக்கும். சரியா? இது வந்து எக்ஸாக்டாக எப்போ சென்டர் ஆஃப் த லூப்னு வரும்போது. அதுக்கப்புறம் இன்ஃபினைட் பேரலல் கேஸுக்கு derive the expression for infinitely long straight parallel conductors. This is also important derivation. ஸோ இந்த மாதிரி 2 ஒயர் இருக்கும், அந்த 2 ஒயர் பேரலாக இருக்கும், ரெண்டுலேயும் கரண்ட் I1 I2 இல்லை IA IB அந்த மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ ஒரு ஒயரில் சம் லென்த்தை சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஏதோ ஒரு ஒயரில் பாஸ் ஆகுது கரண்ட்னால அந்த லென்த்துக்குள்ளே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான் இது. μ0 by 4/2 I1 I2/2. இது வந்து 4 per யூனிட் லென்த்துக்கு. இதுதான் ஆக்சுவலாக என்னது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, அந்த லென்த்து வந்து எனி வேல்யூவாக இருக்கலாம். பெர் யூனிட் லென்த் சொன்னாங்கன்னா bring this value here μ0 by 4π 2 I1 I2/2. அதர்வைஸ் இந்த 2 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 4 2 கேன்சல் ஆச்சுன்னா F ஈக்குவல் டு μ0 I1 I2 divided by 2πd அப்படின்னு எழுதலாம். I1 I2 divided by 2πd. சொல்ல பாயிண்ட் புரியுதா? இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் this is also correct. μ0 I1 I2 divided by 2πd. both are equal equation. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னால இப்படி வச்சுருப்பாங்க. μ0 by 4πக்கு பதிலாக என்ன எழுதலாம், 10⁻⁻7 எழுதி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபார்மெட். ஏன்னா என்னோட வேல்யூ 10⁻⁻7க்கு ஈக்குவல் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் ரே ஆப்டிக்ஸில் முக்கியமான டெரிவேஷன் மொத்தம் எத்தனை, ஃபஸ்ட்டு வந்து மிரர் ஈக்குவேஷன், அப்புறம் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் ஈக்குவேஷன், ப்ரிசமுடைய ஈக்குவேஷன், அப்புறம் ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இந்த 5 டெரிவேஷன் ரொம்ப முக்கியம். எந்த டெரிவேஷன் வேணாலும் இந்த சாப்டர்ந்து வரலாம். ரே ஆப்டிக்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்டு ஹை வெயிட்டேஜ் சாப்டர். சரியா? ஸோ இந்த டெரிவேஷனை நான் நடத்தியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம இதான் பார்த்தோம். சரியா? ஸோ இதான் என்னது மிரர் ஈக்குவேஷன் 1/f ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. இதை டெரைவ் பண்ணுறதா என்னது மிரர் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் டெரைவ் சொன்னேன் இல்லையா, இப்படி தான் கேட்பாங்க. இதை ரிஃப்ராக்ஷன் டியூ டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் அந்த இதனுடைய ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் N1, இன்னொன்று N2, அதுக்கப்புறம் என்னோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், இதுக்குள்ள ரிலேஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெரிவேஷன் டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதனுடைய ஃபைனல் ரிலேஷன் என்ன வரும், N2/v minus N1/u ஈக்குவல் டு N2 minus N1/r. இது ஃபார்முலாவுக்கும் நம்ம ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்முலாவை. அட் த சேம் டைம் டெரிவேஷன் கேட்டாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தெரியணும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டெரிவேஷன் இது. அதுக்கப்புறம் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, அதர் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். ஸோ
ஸோ டோட்டலாக 5 சொன்னேன் இல்லையா, 2 பார்த்துருக்கோம் இதில். ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, ஸோ அதை டெரைவ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இதுதான் ரிலேஷன் நமக்கு கிடைக்கும். 1/f ஈக்குவல் டு n21 அதர்வைஸ் n2/n1 அப்படின்னு நம்ம எழுதலாம். n21 எல்லாம் இல்லை n2/n1 -1 × 1/r1 - 1/r2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா, ரைட். அதுக்கப்புறம் இது மாதிரி ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த், ஒருவேளை இதை கேட்டாங்கனாலும் இது ஒரு 3 மார்க் கேஸ் தான். இது மல்டிபிள் லென்சஸ் இன் கான்டாக்ட், லென்ஸை கான்டாக்டில் வச்சுக்கிட்டே போனோம்னா அதனோட ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/f ஈக்குவல் டு 1/f1 1/f2 லைக் தட். ஸோ அதெல்லாம் எல்சிஎம் சிம்பிளிஃபை பண்ணால் ரெசிப்ரோக்கல் எடுத்ததுக்கப்புறம் என்ன கிடைக்கும், ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா வில் கெட் ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த். ஸோ அதுக்கப்புறம் மினிமம் டீவியேஷன் கேஸ் டெரைவ் பண்ண சொல்லுவாங்க ப்ரிசமில். ஸோ அப்போ இதில் வந்துட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும், டயக்ராமிலேருந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை கொண்டு வரணும். ஸோ அதில் வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், அந்த மினிமம் ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மினிமம் டீவியேஷன் கண்டிஷனை கொண்டு வந்துட்டிங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யூசிங் பை மினிமம் டீவியேஷன் எடுத்திங்கன்னா என்ன வரும், sin i/sin r வரும். ஸோ மினிமம் டீவியேஷன் கேஸில் a + dmனா என்ன அர்த்தம், மினிமம் டீவியேஷன் ஆங்கிள் பை 2 sin of a/2. ஏன்றது என்னது, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். அப்போ அந்த ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் டீவியேஷன் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் தெரிஞ்சால் போதும். என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். டெரிவேஷன் யூ ஹேவ் டு ப்ரொசீட். இதான் ஆக்சுவலாக டீவியேஷன் ஆஃப் ப்ரிசம், i + e - a அப்படின்றது. ஏன்றது என்னதுக்கு ஈக்குவல், i1 + i2க்கு ஈக்குவல். மினிமம் டீவியேஷன் வரும்போது r1 ஈக்குவல் டு r2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ வில் கன்சிடர் திஸ் இஸ் r. அதனால் இது r + r 2r ஆகிடும் a. அப்போ r ஈக்குவல் டு a/2 கிடைக்கும். அப்புறம் மினிமம் டீவியேஷன் இதில் அப்ளை பண்ணும்போது i ஈக்குவல் டு ஈன்னு கிடைக்கும். i ஈக்குவல் டு இ எப்போ மினிமம் டீவியேஷனாக இருக்கும். இதெல்லாமே மினிமம் டீவியேஷனான கண்டிஷன். டெல்டா டிஎம்னு எடுத்துக்கிறோம், i ஈக்குவல் டு இஆ இருக்கும். அப்போ r1 ஈக்குவல் டு r இருக்கும். இதெல்லாம் எப்போ மினிமம் டீவியேஷனாக இருக்கும்போது. சரியா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், ஃப்ரெஷ்ஷாக பார்க்கல, ஆல்ரெடி பார்த்ததை ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ அதுக்கான அந்த ஜென்ரல் கேஸு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் எப்படி நடக்குது, டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி நடக்குது. ஸோ இதுதான் அந்த டெரிவேஷன் இதில் இருக்கும். ஸோ இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லை சால்வ் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ இங்கே இது எடுத்திங்கன்னா இந்த ஆங்கிள் ஆக்சுவலாக இங்கே தீட்டான்ற ஆங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வச்சுக்கிட்டு இங்கே சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா. ஸோ இதில் இந்த டெரிவேஷன் இது ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அதில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எடுக்கும்போது see here, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எடுக்கும்போது this is n lambda. ஸோ இந்த nth பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே என்ன வரும், see here, this is the formula for nth bright fringes. x n + 1 equal to n + 1 into lambda d/d. ஓகேவா, சாரி இது n + 1th bright fringes. இதுதான் n lambda d/d. xn equal to n lambda d/d. இது வந்துட்டு n + 1th bright fringe from the center of the screen. அதாவது 5th கேட்காம 6th அப்படின்னு எழுதும்போது இது எழுதுறது n + 1னா அடுத்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நான் 5th பிரைட் ஃப்ரிஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். 6th அப்படின்னா அதுக்கு அடுத்தது, இதுக்கு 6 எடுத்து போட்டாலும் அதே ஆன்சர் தான், இல்லை இதில் நீங்கள் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் த ஃபார்முலா. எது, இதுதான் மெயின் ஃபார்முலா. இது இருக்கு இல்லையா, nth பிரைட் ஃப்ரிஞ்ச் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா xn equal to n lambda d/d. ஸோ 5th பிரைட் ஃப்ரிஞ்சுனா x5ன்னு போடணும். சென்ட்ரல் பிரைட் ஸ்பாட்டில் இருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 5 lambda d/d அப்படின்னு அர்த்தம். 7 கேட்டாலும் 7 lambda d/d அந்த மாதிரி தான் வரும் நமக்கு. சரியா, அதுக்கப்புறம் ஃப்ரிஞ்சு வித்து, இது எதுக்காக நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா இந்த ஃப்ரிஞ்சு வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கன்சிக்யூட்டிவ் பிரைட் ஃப்ரிஞ்சு இல்லை 2 கன்சிக்யூட்டிவ் டார்க் ஃப்ரிஞ்சு, அதில் இடத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது ஃப்ரிஞ்சு வித்து. ஸோ அந்த ஃப்ரிஞ்சு வித்தோட ஃபார்முலா lambda d/d. ஸோ அதை தான் இதுலேருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2 கன்சிக்யூட்டிவ்னு சொல்கிறதுனால n + 1 இது என்னன்றது என்ன அர்த்தம், 2 கன்சிக்யூட்டிவ் அப்படின்றதுக்காக. n வந்து 1னா n + 1 நெக்ஸ்ட்டு, தட் இஸ் 2 கன்சிக்யூட்டிவ். அப்புறம் இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் பீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், lambda d/d. சரியா, புரியுதா, ஞாபகம் இருக்கா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் த எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ் of photoelectric effect. So the photoelectric emission is an instantaneous process. So for every photosensitive material there exists a certain minimum cutoff frequency of instant radiation below which there is no photoelectric emission. So minimum frequency name என்ன, threshold frequency.
மினிமம் ஃப்ரீக்வன்சியோட நேம் வந்து என்னது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி அபோவ் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது என்ன ஆகும் ஃபோட்டோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த போர்ட்டல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வாட் இன்டென்சிட்டி. இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரியா? above threshold frequency saturation current is proportional to intensity of the radiation. எல்லாத்துலேயும் ஒரு பாயிண்ட் என்ன இருக்கும் திரும்ப இன்டென்சிட்டி வரும்போது above threshold frequency. below threshold frequency லைட் இன்சிடென்ட் ஆகும் என்ன நடக்காது எஜெக்ஷன் நடக்காது. ஸோ above threshold frequency எஜெக்ஷன் நடக்கும். அப்போ தான் இந்த கண்டிஷன்லாம் பாசிபிள். ஃபோட்டோ கரண்ட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் கலெக்டர் ரீச்சஸ் 0. ஸோ நெகட்டிவ் பொட்டன்ஷியலோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ இதெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ ரைட் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு மினிமம் எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். நான் மினிமம் எனர்ஜி விட அதிகமாக கொடுத்துட்டேன்னா எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வர ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிடும். அப்போ எவ்வளோ எக்ஸஸாக நான் கொடுத்துருக்கணும் அந்த எக்ஸஸ் ஸ்பீடு தான் என்னவா மாறுது கைனடிக் எனர்ஜியாக மாறுது. ஸோ அதுக்கான ரிலேஷன் தான் என்னது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு h nu minus phi naught. phi naught என்ன அர்த்தம் இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக இதில் இருக்கும். ஸோ அதை கோ த்ரூ பண்ணிங்க. ஸோ அதை ஐ திங்க் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் obtain the expression for radius of nth orbit of hydrogen by using postulates of Bohr atomic model. ஓகே, அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. F equal to சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் mv²/r equal to அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா கூலும்ஸ் லா ஃபோர்ஸ். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸு கூலும்ஸ் லா ஃபோர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸு, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. F is equal to kq1q2/r, அதாவது 1/4πε0. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து என்னது சார்ஜ் E இன்ட்டு ப்ளஸ் ZE அதில் இடத்துக்கு பிட்வீனில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணி டெரைவ் பண்ணால் அதோடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு கிடைக்கும் nth ஆர்பிட்டோடைய ரேடியஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா n²h²ε0/πm. இந்த கேஸுக்கு E². இது ஜென்ரல் ஃபார்முலா. இது nth ஆர்பிட்டுக்கு, இது பர்டிகுலர்லி ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு. nth ஆர்பிட்டுக்கு n²h²ε0/πm ZE². ஸோ Z வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த எலமெண்ட். ஹைட்ரஜனோ ஹீலியமோ நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை பொறுத்து. ஹைட்ரஜன் எடுக்கும்போது Z வேல்யூ 1. ஓகேவா? கரெக்ட். அட்டாமிக் நம்பர் வந்து 1ன்னு கிடைக்கும். அதனால் இங்கே 1ன்னு போட்டதுக்கப்புறம் வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த ஆட்டமோடைய nth ஆர்பிட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் போது ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். டெரிவேஷனே கேட்டால் இது போட்டுக்க வேண்டியது தான். ப்ராப்ளமாக கேட்டால் இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணால் ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ரைட். அதுக்கப்புறம் obtain the expression for energy of the electron in the nth orbit of hydrogen atom by using postulates of what? Bohr atomic model. Energy of the electron in the nth orbit of hydrogen atom. So இந்த கேஸும் டெரிவேஷன், அதாவது இதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும், கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும், அப்புறம் டோட்டல் எனர்ஜி. ஸோ ½ mv² இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கைனடிக் எனர்ஜி சரி ஓகே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்லேருந்து ரிலேட் பண்ணிருப்போம். mv²/r இதில் ½ ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணால் இங்கே mv²/r கைனடிக் எனர்ஜி நம்ம ரிலேட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி டெரைவ் பண்ணிங்கன்னா இது இஸ் த ஃபார்முலா ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போது டோட்டல் எனர்ஜி என்ன வரும்? கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் டோட்டல் எனர்ஜின்றது என்னது கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆஃப்டர் இது சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஃபைனலாக இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுது. தட் இஸ் இனஃப். ஆக்சுவலி டெரிவேஷன் இதோட நமக்கு முடிஞ்சிடும். இதெல்லாம் ஸ்பெஷல் கேசஸ் தான். சரியா? இந்த கேஸுக்கு கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சா டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் எனர்ஜி -1/ε0 8/8πε0 ZE²/r அப்படின்னு கிடைக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து -1/4πε0 ZE²/r. கைனடிக் எனர்ஜி என்ன கிடைச்சிருக்கு? ½ ஆஃப், அதாவது ப்ளஸ் ஆகிடும் 1/8ε0 1/8πε0 ZE²/r கிடைக்கும். இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆகிடும். சரியா? மல்டிப்ளை ஆச்சுன்னா ஆக்சுவலாக இது என்ன கிடைக்கும்னா லைக் திஸ் 1/8πε0 ZE²/r அப்படின்னு கிடைக்கும். சரியா? புரிஞ்சுதா? இது கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. இது ப்ராப்ளமுக்கு தேவைப்படும்.
சரி, அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரல் சீரிஸோடைய ஃபார்முலா, அதாவது லைமன் சீரியஸ், பால்மர் சீரியஸ், அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கெட் சீரியஸ் வரும். லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஃபன் சீரியஸ். ஓகே, ஸோ பாஸ்டன் சீரிஸ் தேர்ட் ஒன். ஸோ இதில் லைமன் சீரிஸுக்கான கண்டிஷன், ஸோ ஃபைனலாக வரக்கூடிய அந்த ஆர்பிட் வந்து எங்கே இருக்கும், என்ன இது ஃபிக்ஸ்டு, இது வந்து 1, இது வந்து அப் டு எது வரைக்கும் வரும் 2. ஸோ ஸ்பெக்ட்ரல் லைட்ஸ் லைமன் சீரிஸ் அப்டைன் when the electrons make transition from higher orbits to higher orbit எங்கே வரும், அப் டு ஃபஸ்ட் ஆர்பிட் வரைக்கும் வந்துச்சுன்னா அது லைமன் சீரியஸ். அப்போ அந்த ஃபார்முலா இதில் n = 2, 3, 4 வரும். இது 1 ஃபிக்ஸ்டு. அதுவே பால்மர் சீரிஸாக இருந்துச்சுன்னா 1/2² n எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் பாஸ்டன் சீரிஸாக இருந்துச்சுன்னா லைக் 1/3², அப்போ n ஸ்டார்ட் ஃப்ரம் 4. ஸோ இது ஃபிக்ஸ்டு தேர்டு, அதாவது ஹையர் ஆர்பிட்லேருந்து எது வரைக்கும் வரும், தேர்டு வரைக்கும் மேக்ஸிமம் வரும். இதுதான் பாஸ்டன் சீரிஸில். ப்ராக்கெட் சீரிஸில் 4th ஆர்பிட் வரைக்கும் வரும். ஃபன் சீரிஸில் 5 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே n ஸ்டார்ட் ஃப்ரம் 5, 6, 7, 6, 7, 8. இதனுடைய டெஸ்டினேஷன் வந்து லைமன் சீரிஸுக்கு 1, கரெக்டாக, பால்மர் சீரிஸுக்கு 2, பாஸ்டன் சீரிஸுக்கு 3, ப்ராக்கெட் சீரிஸுக்கு 4, ஃபன் சீரிஸுக்கு என்ன வரும் 5 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? கிளியர்? ரைட். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் எனர்ஜி பேண்ட்ஸ் இன் solid using band theory, differentiate between conductor, semiconductor and insulator. இது ஃபுல்லாக தேரி தான். நமக்கு தெரியும் இல்லையா, ரெசிஸ்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கிறது என்னது, கண்டக்டார். ரெசிஸ்டிவிட்டி வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து இன்சுலேட்டர். அதாவது இங்கே ரேஞ்சில் நம்ம சொல்லுவோம். செமிகண்டக்டரோட ரேஞ்ச் வந்து இட் லைஸ் பிட்வீன் போத் கண்டக்டர் அண்டு இன்சுலேட்டர், அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். அதர்வைஸ் இன்னொரு டெக்னிக்கல் டேர்ம் எனர்ஜி கேப், பேண்ட் கேப் வச்சு சொல்கிறோம். ஸோ கண்டக்டருக்கு வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் 1/other ஓவர்லாப் ஆகிருக்கும். செமிகண்டக்டருக்கு பேண்ட் கேப் எனர்ஜி வந்து லெஸ்ஸர் தென் 3 electron volt இருக்கும். பேண்ட் கேப் எனர்ஜி வந்து கண்டக்டருக்கு 0, ஏன்னா ரெண்டு ஒன்றா ஓவர்லாப் ஆகிருக்கனால. இன்சுலேட்டருக்கு பேண்ட் கேப் எனர்ஜி greater than 3 electron volt இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகாது, வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் எப்பவுமே எலக்ட்ரான் மூவ் ஆகாது. பிகாஸ் த பேண்ட் கேப் எனர்ஜி வெரி வெரி கிரேட்டர். அதனால் அது எப்பயுமே கண்டக்ஷன் ப்ராசஸை அச்சீவ் பண்ண முடியாது அதில். ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தது தேரி தான், இது ஃபுல்லாக தேரி போர்ஷன் தான், சரியா? ஸோ அதில் மெயினாக பேண்ட் கேப் வந்து இதில் செமிகண்டக்டரில் லெஸ் தென் 3 electron volt, இதில் கிரேட்டர் தென் 3 electron volt. இதில் ஓவர்லாப் ஆகிருக்கும். கண்டக்ஷன் பேண்டு பேலன்ஸ் பேண்ட் என்ன இருக்கும், ஓவர்லாப் ஆகிருக்கும். ஸோ அதை சொன்னேன் இல்லையா, இதான் இந்த பேண்ட் கேப். இது லெஸ் தென் 3 electron volt, கிரேட்டர் தென் 3 electron volt, இதில் ஓவர்லாப் ஆகிருக்கும். ஹியர் ஓகே. இது வந்து மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ், எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஜெர்மானியம், பிளாஸ்டிக், ரப்பர்ஸ் எல்லாமே அதில் தான் இது இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் எப்போ, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இதில் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. இதில் செமிகண்டக்டர்ஸில் இது இண்டிபெண்ட் இன்சுலேட்டர், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வெரி ஹை. இதில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி லைஸ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். இதில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் நாட் பாசிபிள். இதில் இன்சுலேட்டரில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நாட் பாசிபிள். சரியா, ஞாபகம் இருக்கா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இதுதான் இதில் மெயின் பாயிண்ட்டு. மீதி பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுது, இது ஃபுல்லாக தேரி போர்ஷன் தான். ஸோ இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் இங்கே இதில் என்ன ஆகும், பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் இங்கே வரும், நெகட்டிவ் சைக்கிள் ஃபில்டர் ஆகிடும். இது இட் ஆல்சோ ஒன்லி பாசிட்டிவ் சைக்கிள். ஸோ இதெல்லாம் என்ன ஃபில்டர் ஆகிட்டு இந்த பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் வரும். ஸோ அதனால் ஹாஃப் சைக்கிள் மட்டும் வரதுனால நம்ம இது என்னென்னு சொல்கிறோம், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரில் இங்கே நம்ம சென்ட்ரல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம், டயோடு 1, டயோடு 2. அப்போ இங்கே வரும்போது இது என்ன ஆகும், பாசிட்டிவ் சைக்கிள் அப்படியே வரும், நெகட்டிவ் ஃபில் அலோவ் பண்ணாது. இதில் நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றி அனுப்பிடும். ஸோ அப்போ இதில் வரும்போது நெகட்டிவ் என்னவாக மாறும், பாசிட்டிவாக மாறிடும், இன்வெர்ட் பண்ணி அனுப்பிடும். அப்போ ஃபைனலாக என்ன ஆகிடும், நமக்கு போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கேப் இல்லாமல் கன்சிக்யூட்டிவ் என்ன கிடைக்கும், எல்லாமே பாசிட்டிவில் ஃபுல் சைக்கிள் கிடைக்கும். தட் இஸ் வாட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். அதான் என்னது, டிசி டு ஏசி டு டிசி கன்வர்ஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஏசி ஜெனரேட்டர், ஜென்ரலாக இதுவுமே தேரி போர்ஷன் தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர் நமக்கு இருக்கும் இதில். ஸோ அதனுடைய இஎம்எஃப் டெரிவேஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். இஎம்எஃப் E = E0 sin ஒமேகா, இதான் என்னது NBA ஒமேகா இன்ட்டு sin ஒமேகா, இந்த டெரிவேஷன் கிடைக்கும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் E = NBA ஒமேகா
sin omega t கிடைக்கும். ஸோ அந்த NBA ஒமேகான்றது என்னது ஆம்ப்ளிடியூடு, தட் இஸ் ஈக்குவல் டு E0. ஸோ E ஈக்குவல் டு E0 sin omega t அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் அது எப்படி ரொட்டேட் ஆகுது, அந்த ஜெனரேட்டர் ரொட்டேட் ஆகும்போது அந்த சைன் வேவ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு, அதாவது ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு 0 to 360 டிகிரிக்கு இந்த காயில் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்ற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது அதே கேஸ் தான் டிரான்ஸ்ஃபார்மரில். ஸோ அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ப்ரைமரி காயில் செகண்டரி காயில் அதுக்கான ரிலேஷன், நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கும் பொட்டென்ஷியல் அப்புறம் கரண்ட்டு எப்படி இருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், லைக் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இது ஒரு ரிலேஷன் ஆல்ரெடி கரெக்டாக. அப்புறம் இன்னொரு ரிலேஷன் வந்து கரண்ட்டு கூட கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், VS/VP ஈக்குவல் டு NS/NP ஈக்குவல் டு IP/IS. இதுதான் ஆக்சுவலாக நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது. அப்போது வோல்டேஜ் ரேஷியோ செகண்டரிக்கு ப்ரைமரிக்கு எடுத்தால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் செகண்டரி ப்ரைமரி ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். கரண்ட்டுக்கு எடுக்கும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ப்ரைமரி கரண்ட் செகண்டரி கரண்ட்டும் ரேஷியோ எடுத்தால் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், VS/VP ஆர் NS/NP. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபைனல் நம்ம கொண்டு வரது. இதில் நம்பர் ஆஃப் செகண்டரி டர்ன்ஸ் கிரேட்டர் தென் ப்ரைமரி டர்ன்ஸாக இருந்தால் தட் இஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப். ஓகேவா? அதில் இந்த வேல்யூ நோட் பண்ணிக்கணும். கரண்ட் எடுக்கும்போது இது IS லெஸ் தென் IP இருக்கும். இதில் ஸ்டெப் டவுன் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து NS லெஸ் தென் NP இருக்கும். அப்படியே அந்த ரிலேஷனில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். இதோட இது லெஸ்னாக இருந்தால் இந்த நேச்சர் அப்படியே எதுக்கு வந்துடும், பொட்டென்ஷியலுக்கு வந்துடும். கரண்ட்டுக்கு எழுதும்போது அப்படியே ரிவர்ஸில் வரும். NS லெஸ் தென் NPனா VS லெஸ் தென் VP, பொட்டென்ஷியலும் என்னவாக இருக்கும், செகண்டரியோடைய பொட்டென்ஷியல் வந்து லெஸ் தென் ப்ரைமரியாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் லெஸ் தென் செகண்டரி வந்து என்னது ப்ரைமரியோட கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் என்னது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ கரண்ட்டு டேரக்ட் இன்வெர்ஸ்லியாக இருக்கும், செகண்டரியில் கரண்ட் அதிகமாக இருக்கும் இதோட ப்ரைமரி விட, தட் இஸ் த ரிலேஷன். ஸோ இதான் என்னது ஸ்டெப் டவுன் வந்து ஸ்டெப் அப். ஸோ அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வச்சு சொல்ல தெரியணும், கரண்ட்டு ஆர் வோல்டேஜ் இதை வச்சு நமக்கு இதை கரெக்டாக சொல்ல தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறம் யூசிங் ஃபேஸர் டயக்ராம் derive the expression for current in the LCR circuit in terms of impedance Z. இது ஒரு முக்கியமான டெரிவேஷன். Z உடைய டெரிவேஷன் டெரைவ் பண்ணணும். Z ஈக்குவல் டு √R² ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். அந்த டெரிவேஷனை ஃபேஸர் டயக்ராம் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணணும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபைனலாக இந்த ஆன்சர் கிடைக்கும். இதற்கு இல்லையா, இம்பிடன்ஸ் Z ஈக்குவல் டு √R² ப்ளஸ் XC மைனஸ் XL ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் ஃபேஸ் டிஃபரன்ஸ், RLC சர்க்யூட்டுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் XC மைனஸ் XL/R. இது ப்ராப்ளம்க்கு ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரிவேஷனில் இப்போ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஒரு ரிலேஷன் தான் இது. சரியா? அதனால் இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜென்ரலாக இந்த இன்டர்ஃபரன்ஸோடைய அந்த ரிலேஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஆக்சுவலாக இந்த டெரிவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து டூ வேவ்ஸ் இன்டர்ஃபியர் ஆகுது. ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் y ஈக்குவல் டு A cos omega t, செகண்ட் ஒன் வந்து A cos of omega t ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுது, ஓவர்லாப் ஆகுது ரெண்டும். அப்போ இது ரெண்டும் ஓவர்லாப் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற ஃபைனல் ஈக்குவேஷன் y is equal to R into cos of omega t plus 5/2. அவருடைய இன்டென்சிட்டி ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா I equal to 4/0 cos square 5/2, I equal to 4 I0. I equal to I0ன்றது இனிஷியல் அந்த ஆம்ப்ளிடியூட் இருந்தது. இது எப்போ அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது, இது வந்து ஸ்பெஷல் கேஸு. I1 I2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது அதெல்லாம் மாதிரி எடுத்துக்கலாம். I0 எடுத்திங்கன்னா ஸோ I is equal to 4I0 cos square 5/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இது நம்ம முன்னாடி பார்த்தது தான். எக்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கேஸில் நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2n/π என்ன அர்த்தம், அப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா, 0 2π 4π அந்த மாதிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துன்னா ரெண்டு வேவும் கன்ஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ் வந்துருக்குன்னு அர்த்தம். வேவில் எது சொல்லணும்னா 1 λ 2 λ 3 λ அந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுவே டெஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸாக இருந்ததுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து π 3π 5π ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் வந்திருக்கும். அதோட ஜென்ரல் ஃபார்முலா இது பாத் டிஃபரன்ஸுக்கான ஜென்ரல் ஃபார்முலா. இது கன்ஸ்ட்ரக்டிவ், இது டெஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸுக்கு. சரியா? புரிஞ்சுதா? ரைட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நீங்கள்
ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொண்டு முக்கியமான கொஷின்ஸ் இது ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. யாருக்காவது மறந்துருந்தால் மறக்காமல் இப்போ என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக ஒரு தடவை கோத்ரூ பண்ணி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது படிக்காமல் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட தயவு செஞ்சு இப்போ படிச்சிருங்க. ஓகே, ஸோ டெரிவேஷன் நான் டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா டெரிவேஷன் லாஸ்ட் செஷன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்றது ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் மெயினாக இனிஷியலாக முக்கியமான டெஃபினேஷன்ஸ், அந்த முக்கியமான சில ஃபார்முலாஸ், அப்புறம் சில இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ், இதை மாதிரி பேஸ் பண்ண சில கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் வரும், அதுக்கு எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணுறது, அதை தான் நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். சரியா, இதில் அந்த முன்னாடி பார்த்த அந்த முக்கியமான எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 மார்க். ஆல்சோ கேஸ் ஸ்டடி, அது எங்கேனாலும் ப்ளே பண்ணலாம் அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ். சரியா, இல்லை நமக்கு சப்டிவிஷனில் கொஷின்ஸ் பிரித்து கொடுக்கும்போது கூட அந்த டெஃபினேஷன் கேட்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து சப்டிவிஷன் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டி ஒரு கொஷினாகவும் கேட்கலாம். இல்லை இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கொஷினாகவும் இருக்கலாம் அந்த ஏதாவது ஒரு கொஷின். சரியா, ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இது எல்லாத்தையும் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். படித்ததெல்லாம் எதுவும் மறக்காத அளவுக்கு ஸ்ட்ராங்காக திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. டெரிவேஷன் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ சேனலுக்கு இப்போ தான் யாரும் ஃபஸ்ட் டைம் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் வேறு விஷயங்களை பற்றி, முக்கியமான டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.